ட்ரெஸ் எப்படி வந்துருங்க ஐயா ட்ரெஸ். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகி மூவொரு கடவுளின் திருப்பெயராலே ஆமீன். இந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். நம்முடைய ஆலயத்தினுடைய 57 ஆண்டுகால விசுவாச பயணத்தை முன்னிட்டு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இன்றும் நாளையும் இசை வழி நற்செய்தியும், அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு விழா திருவிருந்து ஆராதனை ஐக்கிய விருந்து என்று சொல்லி நாம் அந்த நாளிலே ஆண்டவருக்கு மகிமையாக நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து நடத்தவிருக்கிறோம். இந்த 57 ஆண்டுகால விசுவாச பயணத்திலே நம்மை ஒரு தகப்பன் தன் தோளில் சுமப்பது போல நம்மை தூக்கி சுமந்த இறைவனுக்கு நாம் நன்றி தெரிவிக்க வந்திருக்கிறோம். ஆக இந்த நாளிலே நாம் நம்ம மத்தியிலே வந்து இசை வழி இறை செய்தியை வழங்க வந்திருப்பவர்கள் அருமையான ஐயா டாக்டர் ஜே மெல்கிசதேக் அவர்கள். வார்த்தையே வாழ்வு ஊழியங்கள் 3 அடைப்பு இந்த இடத்திலிருந்து ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே திருச்சபையின் சார்பிலே ஐயா அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து அவருடைய மகன் பிரைட் அவர்களும் அவர் தகப்பனாரோடு இணைந்து இந்த ஆண்டவருடைய ஊழியத்திலே தன்னை இணைத்து கொண்டு இசை வாசிப்பதிலும் பாடல்கள் பாடுவதிலும் அந்த இந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து வழங்குவதிலும் தகப்பனாருக்கு உதவியாக ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக இந்த ஊழியங்களிலே அவரும் உடனிருந்து வருகிறார்கள். தொடர்ந்து ஐயா அவர்களையும் அவருடைய மகனையும் கூட தொடர்ந்து ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தின் பாதையிலே அன்பின் கருவியாக அவருடைய சமாதானத்தின் தூதுவர்களாக பயன்படுத்த நாம் திருச்சபையாக நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். நாம் தொடர்ந்து ஜெபத்தோடு கூட இந்த 3 நாள் கூடுகையை நாம் இன்றைக்கு ஜெபத்தோடு கூட துவங்க இருக்கிறோம். நாளைய தினத்திலே டாக்டர் எசேக்கியல் திரவிராஜ் அவர்கள் இசை வழி நற்செய்தியை வழங்கவிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே அறிந்தபடி உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தபடி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நமக்கு ஐக்கிய உணவு, அதைத் தொடர்ந்து திருவிருந்து ஆராதனை, அதைத் தொடர்ந்து நம்முடைய ஆண்டு விழா சிறப்பு நிகழ்ச்சிகள், ஐக்கிய குழுக்களுடைய சிறப்பு நிகழ்ச்சிகள், நம்முடைய முன்னாள் ஆயர்களை குடும்பமாக நாம் வரவேற்று கௌரவப்படுத்துவது, நம்முடைய திருச்சபையில் இருக்கிற முக்கியமான ஆன்மீக பொறுப்புகளை செய்தவர்களை நாம் கௌரவப்படுத்துவது என்று சொல்லி அன்றைக்கு மதிய ஐக்கிய உணவோடு நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். ஆகவே இந்த எல்லா நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற நம்முடைய சேகர குழு, நம்முடைய செயலர், பொருளர் மற்றும் இருக்கிற அனைத்து ஐக்கிய குழுக்கள், அதன் பொறுப்பாளர்கள், இறைமக்கள் அத்துணை பேருக்கும் நாம் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே நாம் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் நாம் ஜெபித்து நம்முடைய அருமையான ஆண்டவருடைய ஊழியர் டாக்டர் மெல்கிசதேக் ஐயா அவர்களிடத்தை நாம் கொடுக்கவிருக்கிறோம். ஆகவே நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான மாலை பொழுதிற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இம்மானுவேல் திருச்சபையினுடைய 57 ஆண்டுகால விசுவாச பயணத்தை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் சுவாமி. கடந்த 57 ஆண்டுகளாக தேவரீர் நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறவராகவே இருந்திருக்கிறீரே அப்பா. அதற்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 57 ஆண்டுகால விசுவாச பயணத்திலே ஆண்டவரே இந்த ஆலயத்தை துவக்கின அருமையான எங்களுடைய மூத்த முன்னோடிகளை நினைத்து பார்க்கிறோம் அப்பா. அவர்கள் கடினப்பட்டு பல்வேறு போராட்டங்களை பாடுகளை அடைந்து ஆண்டவரின் நாமத்துக்கு மகிமையாக இந்த திருச்சபையை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள் சுவாமி. குறிப்பாக இந்த 57 ஆண்டுகால விசுவாச பயணத்திலே இந்த ஆலயத்திலே போதகர்களாக இருந்த அத்துணை ஆயர்மார்களுக்காக, அவர் தம் குடும்பங்களுக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக, அந்த 57 ஆண்டுகால விசுவாச பயணத்திலே இந்த திருச்சபையில் இருந்த அத்துணை செயலர்களுக்காக, பொருளர்களுக்காக, சேகரக்குழு அங்கத்தினர்களுக்காக, அனைத்து ஐக்கிய குழுக்களாக 57 ஆண்டுகளையும் கடற்கரை செய்த இறைவனுடைய திருப்பெயரிலே இந்த ஆலயத்தை தாங்கி பிடித்த அருமையான இறைமக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக இதோ இந்த நாளிலே கூட சுவாமி இந்த 57வது ஆண்டுகால இந்த ஆண்டு விழாவை நாங்கள் அனுசரிக்க அதற்கு முன்சுவையாக இன்றும் நாளையும் இசை வழி நற்செய்தியை நாங்கள் ஏற்பாடு செய்ய நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுகளுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2 நாட்களும் உண்மையாகவே உம்முடைய நாம மகிமைப்பட பாடல்கள் வழியாக, வேத வசனங்களின் வழியாக, இறை செய்தியின் வழியாக நாங்கள் இன்னுமாய் கர்த்தருக்குள் அதிகமாய் நாங்கள் ஊன்றி கட்டப்படவும் இந்த 2 நாட்களை நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுக்க முடிய ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற அருமையான தேவ ஊழியர் டாக்டர் மெல்கிசதேக் ஐயா அவர்களுக்காக, அவருடைய மகன் பிரைட் அவர்களுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுங்க. அவர்கள் வழியாக நாங்கள் உங்களுடைய சத்தியத்தை கேட்டுக்கொள்ள நீர் இந்த நாளை எங்களுக்கு பயன்படுத்துங்கப்பா.
குறிப்பாக இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே வர ஆயத்தமாக இருக்கிற மக்களை நீர் விரைவாக அழைத்து கொண்டு வந்து முழுமையாக ஆண்டவரே இந்த ஆராதனையிலே பங்கு பெற நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே இந்த நாளிலே கூட சுவாமி எல்லா நிகழ்வுகளையும் ஆண்டவரே ஒழுங்கு செய்திருக்கிற அத்துணை இறை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனையுடைய துவக்கம் முதல் நிறைவு மட்டும் ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொண்டு இந்த இசை வழி நற்செய்தி ஆராதனையை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் சிறு பெயரிலே மனத்தாழ்மையாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். கிருபையாக இந்த நாளில் உங்கள் மத்தியிலே பாடல் இசை செய்தியோடு தேவநாமத்தை உயர்த்துவதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அழைத்த போதகர், இன்னும் மூப்பர்கள், பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். பாட்டுத்தாள்கள் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பாடல்களிலிருந்து நாம் 1 அல்லது 2, 3 பாடல்களை பாடி தேவநாமத்தை நாம் உயர்த்த இருக்கிறோம். முதல் பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தரந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள்ளென்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள்ளென்றாரே. கர்த்தரந்தன் அருகில் நான் உனக்காயாவும் செய்வேன்,
உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தரந்தன் அருகில் என்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. பாடலுடைய வரிகள் சொல்லுகிறது பாருங்கள். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் உயரக்கூடிய ஒவ்வொன்றிற்கும் அவர் தான் என்னை உயர்த்தினாரு, இவர் தான் என்னை உயர்த்தினாரு என்கிறது அல்ல. ஆண்டவரே நம்மை உயர்த்தக்கூடிய அளவிலே நம்மை நடத்துகிற ஒருவராக இருக்கிறார். இந்த பாடலில் வரக்கூடிய ஒரு வரியை பாருங்கள். சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். 2019 திடீரென்று என் உடம்பு புஷ்ஷுன்னு வீங்கி போச்சு. 2 நாளில் 10 கிலோ குடிச்சுது. மருத்துவர்கிட்ட போனேன். உடனே அவர் முத்திரை கொடுத்துட்டார். இதுக்கெல்லாம் ஒரு வகையான நீங்கள் சோதனையும் பண்ண வேண்டியதில்லை. உடம்பு வீங்கினாலே இதாயா அப்படி உங்களுடைய கிட்னி ஃபெயிலியரு, சிறுநீரகம் போக்கு. அதனால் நீங்கள் சிறுநீரகம் வேலை செய்யக்கூடிய எந்த உணவையும் திங்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு உப்பையே சேர்த்துடக்கூடாது. நான் கொஞ்ச நாள் வயிற்று பிழைப்புக்கு வாத்தியாராக வேலை பார்த்தேன். அதனால் அந்த ஓய்வு பெறுவதற்கு 2 மாதம் இருந்துச்சு. அந்த 2 மாதமும் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி. என்னால் நடக்க முடியல, இந்த இவ்வளோ பெரிய ஸ்டெப்பு ஏற முடியல. தினமும் வாய்ப்பு இருந்தால் காலையில் ஷட்டில் ஆடுவேன். அந்த 75 கிராம் பேட்டை தூக்க முடியல. பள்ளிக்கூடத்துக்கு காரை ஓட்டிகிட்டு போக முடியாது. அவ்வளவு நெருக்கடி. அந்த மருத்துவர்கள் சொன்னதுக்கும் என் உடம்பும் அப்படி தான் என்ன செய்தது இருந்தது. இப்போ சுற்றி உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கிறேன். இந்த எனக்கு இருக்கிற இந்த பலகீனங்களை குறித்து மக்கள் அறிந்து கொண்டார்கள். உனக்கு விஷயம் தெரியுமா, அண்ணனுக்கு போக்கு சரிதானா? அண்ணனுக்கு போக்குன்னு என்ன அர்த்தம்? சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் வேடிக்கையாக பார்க்குறாங்க சரிதானா? ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபையினாலே கிட்டத்தட்ட நான் என் உடம்புல கொஞ்சம் இனிப்பு இருக்குது. அதனால் நான் அதுக்கு 2-3 மாத்திரையை போடுவேன். டாக்டர் சொன்னார், இனிமேல் நீங்கள் மாத்திரையை போடக்கூடாது, இனிமேல் ஊசியை போடுங்க, இன்சுலினை போடுங்க. அவர் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சேன். பேனா மாதிரி ஒன்றை வாங்கினேன். சிரிஞ்சு மாதிரி பைக்கில் பேனா மாதிரி வச்சுக்கிடுவேன். மீட்டிங் முடிஞ்ச உடனே எங்கேயாவது ஒரு மறைவான பகுதியை பார்த்து வயிற்றுலையோ தொடையிலே ஒரு குத்திடுவேன் சரிதானா? இந்த பலகீனங்களோடு கோயம்புத்தூர், மதுரை என்று பல்வேறு வகையான இடங்களுக்கெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கத்தக்கதான கிருபைகளை கொடுத்தார். 2 முறை நான் நெஃப்ராலஜிஸ்ட், அதாவது சிறுநீரக ஸ்பெஷல் டாக்டரை பார்ப்பதற்காக நான் சென்றேன். 2 வகையான மருத்துவர், 2 பேரில் உள்ளவர். 2 பேர்கிட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. 2 பேரையும் நான் பார்க்க முடியல. அப்போ தான் ஆண்டவர், நான் நல்லதுன்னு நினச்சேன். ஏன்னா ஒருவேளை என்னை அவர்கள் சந்தித்திருந்தால் அன்னைக்கு இருந்த என் சூழ்நிலையில் அன்னைக்கே டயாலிசிஸை போட்டு மாட்டியிருப்பாங்க. அன்னைக்கு சிக்காததுனால டயாலிசிஸே இல்லாமல் ஆண்டவர் நடத்தினார். 1.5 ஆண்டுகள் ஊசியை போட்டுட்டு அலைஞ்சேன். இப்போ எல்லாவற்றையும் ஆண்டவர் தலைகளாய் மாற்றினார். இப்பொழுது அந்த சிறுநீரகம் பலகீனம் இல்லாதபடி நல்லா தண்ணி குடிக்கிறேன். நம்ம குடிக்கிற தண்ணி, நல்லா தண்ணி குடிக்கிறேன். நல்ல வகையான உணவுகள், எல்லா வகையான உணவுகளையும் உண்கிறேன். ஆண்டவர் நடத்துகிறார். சுற்றியுள்ள கண்கள் நம்ம என்னமோ நினைச்சோம் எப்படியோ ஆகி போச்சுதே என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். சுற்றியுள்ள கண்கள் சதனா. முதல் சரணங்களை பாருங்கள். நான் கலங்கி நின்ற போது கலங்காத சதனா. நம்ம எவ்வளவுதான் வீராவசனங்களை பேசிக்கிட்டு இருந்தாலும் கலக்கம் என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று. கலங்கின நேரத்திலே ஆண்டவர் நமக்கு அருகில் நின்று கலங்காத கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஈரோடு திருமண்டலத்தில் மாரண்டஹள்ளின்னு ஒரு இடம் இருக்குது. நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவினால் கட்டப்பட்டு இப்பொழுது அந்த திருச்சபையானது முதல்ல கோயம்புத்தூர் டயசிஸ், இப்பொழுது ஈரோடு டயசிஸுக்கு அதை ஒப்படைத்து இருக்கிறார்கள். பல முறை அங்கே சென்றிருக்கிறேன்.
ரெண்டாவது முறையாக அங்கே போகும்பொழுது நான் எப்போவுமே என்னுடைய பயணத்தை கொஞ்சம் சொகுசாக வச்சுருவேன். ஒரு பஸ்ஸில் போனேன். தருமபுரி விளக்கு அப்படிங்கிற ஒரு மேம்பாலம் காலையில் ஒரு 3:15 மணிக்கு என்னை இறக்கி விட்டான். இப்படி சுற்றி முற்றி பார்க்க இருட்டாக இருக்குது. அப்போ எங்கே சொல்லிட்டாங்க, நீ அங்கே இறக்கி விட்டான், நீங்கள் நேராக தருமபுரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க, அங்கேருந்து உங்களுக்கு 4:45 ஒரு பஸ் இருக்குது, அதை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடலாம், பிறகு ஃபாஸ்டிங் ப்ரேயர், நைட் கன்வென்ஷன், அடுத்த நாள் மீட்டிங் அப்படின்னு எனக்கு ஒரு அழகான ஒரு ஸ்கெட்சை போட்டு கொடுத்துருந்தாங்க. இங்கே திருவ பார்க்குறேன், ஒன்றையும் சிக்கலை. அப்படியே வண்டியை உருட்டிட்டு போகிறேன், என்னுடைய ட்ராலியை உருட்டிக்கிட்டு தொலைதூரமான ஒரு இடத்துல ஒரு டீ கடை இருந்துச்சு. இப்போ நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். அந்த கடைக்காரன்ட்ட கேட்குறேன், தம்பி இந்த தருமபுரி பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குது? ஆனால் பக்கம்தான் இருக்குது அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக சொன்னான். எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்டேன். அது ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். 3 கிலோமீட்டர் இருக்குமா? 3 கிலோமீட்டர் வண்டியை உருட்டிட்டு போக முடியுமா ஐயா? கலங்கி நின்ற போது நீ ஏன் கலவப்படுத? ஆண்டவர் எனக்குன்னு யோனாவுக்குன்னு ஒரு மீனை வைத்த மாதிரி தற்செயலாக ஒரு பைக்காரன் வந்தான். அவனோடு பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கும் மாறாண்ட கல்வி தான், ஆனால் நான் இருக்குது தருமபுரி. என்னை கொண்டு போய் அழகாக விட்டான். இப்படி சின்ன சின்ன விஷயங்களிலும் கலங்காதபடி நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கலங்காதபடி நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். 2வது சரணத்தை பாருங்கள். நான் முடியாது என்ற போது முடியும். அதனால் என் வாழ்க்கையில் என்றைக்குமே நான் முடியாதுன்னு சொல்கிறதே இல்லை. காரணம், கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னால் முடியாது, ஆனால் கிறிஸ்துவினுடைய பலத்தினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆரம்ப காலங்களிலெல்லாம் இப்படிப்பட்ட கீபோர்டிஸ்ட்டை நான் கூலி கொடுத்து கூட்டிகிட்டு போவேன். இப்போலாம் ஒரு நேரம் வாசிக்கிறதுக்கே ஒரு பெரிய ரேட்டு போட்டுருந்தாங்க. நான் எனக்குள்ளே ஜெபம் பண்ணேன், சதனா ஆண்டவரே எனக்கெல்லாம் இதை போடக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா அப்படின்னு மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணேன். என்ன ஆச்சரியம், என் வேலையில் எப்படி வேலை செய்கிறதுன்னு எனக்கே தெரியாது. எனக்கு ஏஓ பிஓ சிஓ இங்கே போட்டிருக்கு, சரிகமன்னு போட்டிருக்குது, எது எது பின்னு ஒன்றுமே என்ன செய்யாது. ஆனால் நான் பாடக்கூடிய அனைத்து பாடல்களுக்கும் என் விரல் என்ன செய்யும். போன லெந்து காலத்தில் பொள்ளாச்சிக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பக்கத்தில் இன்னொரு கீபோர்டிஸ்ட்டு, இன்னொரு வயலினிஸ்ட்டு, ஒரு கிட்டாரிஸ்ட்டு. ஆனால் உங்கள் நோட்டை மட்டும் சொல்லுங்கள், நாங்களும் உங்களை பிக்கப் பண்ணோம். நாங்கள் எனக்கு என்னையா நோட்டு தெரியும், அமுக்கிறத பார்த்துக்கிடுங்க, அவ்வளோதான். பாட்டு சொல்லுது பார்த்தீங்கன்னா, முடியாது என்ற போது முடியும். நான் போகிற எல்லா மீட்டிங்களும் பாடல் தான். நான் முடியாது என்ற போது மறுபடியும் நம்ம பாட போகிற பாடலை நான் பாடும் பொழுதெல்லாம் எனக்குள்ளே ஒரு பலனை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். நம்மால முடியாததான், ஆனால் ஆண்டவரால் எல்லாம் கூடும், எல்லாம் நடக்கும். பாட்டு சொல்லுகிறது, கர்த்தர் எந்தன் அருகில் என்று நான் உனக்காய் யாவும் செய்வேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான். உரிமையோடு உரிமைப்படுத்தி பாடக்கூடிய பாடலை நாம் பாட போகிறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போதே கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போதே கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும்.
நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் நான் முடியாது என்றபோதே முடியும் என்றாரே நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே நான் முடியாது என்றபோதே முடியும் என்றாரே நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே கர்த்தரன் அருகில் நான் உனக்காயாவும் செய்வேன் உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே கர்த்தரன் அருகில் நான் உனக்காயாவும் செய்வேன் உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அடுத்த பாடலை நாம் பாட போகிறோம். இரண்டாவது பாடலை நாம் பாடுவோம். காலம் உமது கரத்தில். காலம் உமது கரத்தில் தேவா கிருபை தாரும் உந்தன் சித்தம் போல் என்னை என்றும் நடத்திடும் காலம் உமது கரத்தில் தேவா கிருபை தாரும் உந்தன் சித்தம் போல் என்னை என்றும் நடத்திடும் அப்பா நான் உந்தன் சொந்த பிள்ளைதான் தப்பு செய்தாலும் அதனை தண்டியாதிரும் அப்பா நான் உந்தன் சொந்த பிள்ளைதான் தப்பு செய்தாலும் அதனை தண்டியாதிரும் என்னை நீ மன்னித்து உன் சொந்தமாக ஏற்றிக்கொள்ளும் அன்பில் சேர்த்துக் கொள்ளும் என்னை நீ மன்னித்து உம் சொந்தமாக ஏற்றிக்கொள்ளும் அன்பில் சேர்த்துக் கொள்ளும் காலம் உமது கரத்தில் தேவா கிருபை தாரும் உந்தன் சித்தம் போல் என்னை என்றும் நடத்திடும் நித்தம் நானுமே உம்மை போற்றியே புத்தம் புதிய பாடல் என்னும் பாடிட நித்தம் நானுமே உம்மை போற்றியே புத்தம் புதிய பாடல் என்னும் பாடிட கிருபையின் காலம் ஆதாயம் செய்து வருகையிலே வானில் மகிழச் செய்வீர் கிருபையின் காலம் ஆதாயம் செய்து வருகையிலே வானில் மகிழச் செய்வீர் காலம் உமது கரத்தில் தேவா கிருபை தாரும் உந்த சித்தம் போல என்னை என்றும் நடத்திடும். பாடலுடைய வரி சொல்லுகிறது காலம் உமது கரத்தில். நான் ஒழுங்கா சாப்பாட்டுக்கு முன்னால போடுதேன் பின்னால போடுறேன் மாத்திரைய போடுதேன் காலையில ஒழுங்கா நடைப்பயிற்சி பண்ணுகிறேன் டயட் கண்ட்ரோல்லாம் என்கிட்ட ஒழுங்கா இருக்குது அதனால நான் 110 வயசு வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு யாரும் உறுதி சொல்ல முடியாது. திடகார்த்தமா இருந்தவர்கள் திடீரென்று மரித்து போனார்கள். என்னுடைய நெருக்கமான உறவினர் இறைபணியை நன்றாக செய்யக்கூடியவர் அமெரிக்க தேசத்துல அவர் வாலிபால் விளையாண்டு கொண்டிருந்தார். வாலிபால் சர்வீஸ் போடுவதற்காக பாலை எடுத்து அப்படி குனிஞ்சு அடிக்க போறாரு. அங்கனே சுருண்டு விழுந்து இறந்து போகிறார்.
அதுக்கு முன்னால தலைவலி கிடையாது, காய்ச்சல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எப்போ நமக்கு மரணம் வரும் என்று நமக்கு இது தெரியாது. காலம் அவருடைய கரத்துல இருக்குது, அவருடைய கரம். எத்தனை வருஷம் நம்ம இருக்க போறோங்கிறது நமக்கு தெரியாது. யாரும் நம்முடைய ஜீவனை குறித்த ஒரு உறுதி சொல்லவே முடியாது. ஆண்டவர் கிருபையாக நம்முடைய ஆயுசு நாட்களை எல்லாம் கூட்டி கொடுத்து கொண்டு வருகிறார். காலங்கள் அவரால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது, ஒன்றாக இருக்கிறது. சில வருஷத்துக்கு முன்னால திருநெல்வேலி மாவட்டத்துல முக்கூடல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே ஒரு 3 நாள் கன்வென்ஷன். அப்போ சனிக்கிழமை மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு தம்பி என்கிட்ட வந்தான். அண்ணே, நாளைக்கு என்னால் ஆராதனைக்கு வர முடியாதண்ணே. ஏன் தம்பி? நான் ஒரு மாசத்துல இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் மேட்டுத்திடல் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவமனையில போய் ஊழியம் செய்வேன் அப்படின்னா. மேட்டுத்திடல் என்றால் ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க. அந்த மேட்டுத்திடலுக்கு நாம இப்போ போக முடியாது, ஆனா முந்தி அதுக்கு அலோவ் பண்ணினாங்க. பரவாயில்லையே, எப்படி தம்பி உனக்கு இந்த ஆஸ்பத்திரியில போய் ஊழியம் செய்யணும்னு எப்படி என்ன வந்துச்சுது அப்படின்னு நான் கேட்டேன். ஆனே சில வருஷத்துக்கு முன்னால எனக்கு சுகவீனம், ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன், மரண தருவாய், கான்சியஸ் இல்லாம கிடந்தேன். என் பக்கத்து பெட்டுக்காரன் மண்டைய போட்டிருந்தான். டாக்டர் சொல்லிட்டாரு, ஏன்னா உங்க ஹை கிரவுண்டை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இத்தனை நம்பர்ல கிடக்கிற அந்த பெட்டுக்காரனை கொண்டு போய் நீங்க ஃபோர்ஜரியில் அந்த பிரேதாரைகளை கொண்டு வைங்கன்னு சொன்னாங்க. அவனை கொண்டு வைக்கிறதுக்கு பதிலாக என்னையை கொண்டு வச்சுட்டாங்க. சாயங்காலம் 3 மணிக்கு, வழக்கமா 5 மணி தான் டாக்டர் வருவாரு. அன்னைக்கு சற்று முன்னதாகவே வந்துட்டாரு. வந்து தூரமா பார்க்கும் பொழுது எந்த பெட்டில் ஆளு கிடக்க கூடாதோ அங்க ஆள் இருக்கு, எங்க இருக்கணுமோ அங்க இல்ல. விடவிடத்து போனார், பயிறு வந்தாரு. நல்ல நேரம் என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த உயிரை ஆண்டவர் கிருபையாக காத்தார். அன்னையில இருந்து ஆரம்பிச்சேன எனக்கு ஆண்டவர் ஜீவன் கொடுத்தார். அன்னைக்கே போக வேண்டியவன், அன்னைக்கே நான் போக வேண்டியவன். ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்ததுனால என் ஆயுசு முழுவதும் நான் இந்த பணிகளை செய்து கொண்டிருப்பேன் என்று அவர் சொன்னார். நமக்கும் ஆண்டவர் எத்தனையோ வகையான ஐயா சொன்னாங்க. 57 வருஷமாக நம்ம இந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்த காரியங்கள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ வகையான நெருக்கடியான ஒரு நிலைகள் நமக்கு வந்துச்சுது. எனினும் ஆண்டவர் கிருபையாக நம்மை நடத்தி கொண்டு வருகிறார், பாதுகாத்து கொண்டு வருகிறார், ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். பாட்டு சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவரே நாங்க தப்பு செஞ்சாலும் எங்களை மன்னியும் ஆண்டவரே, தொடர்ந்து நான் உம்ம பிள்ளையாவே என்ன செய்யணும் இருக்கணும், இதுதான் உம்முடைய பிள்ளையாக நான் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? 2வது பாட்டு சொல்லுகிறது. அதனால தினம் உம்மை பாடுவேன், தினம் உம்மை புகழுவேன், தினம் உம்மை ஆண்டவரே நான் ஆத்துவேன், ஆதாயம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடு எனக்கு ஆண்டவர் ஜீவன் கொடுத்திருப்பதனுடைய நோக்கம். இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். என் மனைவி ஊர்ல தோத்திர பண்டிகை. என் குடும்பத்தார் எல்லாரும் அங்க கிடக்குறாங்க. சரிதானா? என் மனைவி கூட பிறந்தவங்க எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கிறாங்க. கேட்டாங்க, இன்னைக்குமா போறீங்க? என்னை பார்த்து கேட்காங்க. சரிதானா? வாழ்க்கை முழுவதும் நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்களே, இந்த பண்டிகை நாளாவது இருக்கக்கூடாதா அப்படின்னு கேள்வி. சரிதானா? இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சாப்பாடு கிடைக்கும், நல்ல ஒரு அந்த காரியங்கள். போன ஜனவரியில் எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. அன்னைக்கே நான் போயிருக்கணும். சரிதானா? ஒன்று லாரிக்குள்ள உள்ள போயிருக்கணும், அல்லது என் தலை கீழே விழுந்ததுல தலை அடிபட்டு இருக்கணும், அல்லது என் மேல 4-வே ட்ராக் என் மேல இன்னொரு காரோ பஸ்ஸோ ஏறி இருக்கணும். ஒண்ணுமே நடக்கல. சரிதானா? நிறைய ஒரு ஆய்வுகள் வந்துச்சுது. அப்போ நான் பிளான் பண்ணேன், ஆண்டவரே நீர் கொடுத்த ஜீவன், எனக்கு எவ்வளவு நெருக்கமான உறவுகள் கூட்டம் கூடி எந்த ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாடினாலும் சரி, நீர் அழைப்புன்னு வரும்பொழுது நான் போய்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே நீர் என்னை நடத்தணும், உமக்காகவே ஓடுவேன். பாட்டு சொல்லுகிறது பாருங்கள், இந்த கிருபையின் காலம் ஆதாயம் செய்து வருகையிலே உம்மை நான் மகிழச் செய்வேன். ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஜீவனினுடைய நோக்கமே உமக்காக ஓடுவதுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து பாதுகாத்து வருகிறார், தாங்கி வருகிறார், நடத்தி வருகிறார், தப்பவித்து வருகிறார், போஷித்து வருகிறார். ஒரு மனிதரை சந்தித்தேன், ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்து ஓய்வு பெற்றவர். அவரோடு பேசும்பொழுது அவர் சொன்னார், பிரதர் நான் இப்பொழுது ஆண்டவருடைய பணியை செய்கிறேன். எனக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் என்னன்னா, ஒரு நாளைக்கு நம்ம 3 நேரம் சாப்பிடுவோம்,
மூணாவது முறையா சாப்பிடுறதுக்குள்ள ஒருத்தருக்காவது ஆண்டவரை பற்றி என்ன செய்யணும், சொல்லணும். ஹை பொசிஷன்ல வேலை பார்த்தவர் அவர். எனினும் இப்பவும் அந்த வயசு அவருக்கு 70க்கு மேல ஆகி போச்சுது. யாராவது சற்று பேசினா உடனே அவர் ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்து விடுகிறார். அதே பாரம் நமக்குள்ள. ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு இருப்பதற்கு நீர் ஒருவர் தான் காரணம் ஆண்டவரே. எனவே நாங்கள் வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு, வாய்ப்பு வந்தால் செய்வது என்பது எளிது, வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு உமக்காக நாங்கள் எதையாவது செய்வதற்குரிய பலனை நீர் எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே, தந்தருளும் ஆண்டவரே. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக மத்தியான நேரத்தில் என்னுடைய வீட்டில் உள்ள காலின் மேல ஒருத்தர் அமுகினாரு. நான் வெளியே வந்து பார்த்தா அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. ஏழ்மை கோலம் நிறைந்தவராய் காணப்பட்டார். கிழிஞ்ச சட்டை, முகம் சவரம் செய்து கொஞ்ச நாள் ஆச்சுது. அவரை பார்த்தாலே ரொம்ப ஏழை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். எனவே நான் அவரை என்னுடைய மெயின் கேட்டை திறந்து போர்ட்டிகோல எப்பவும் ஒரு பெஞ்சு போட்டிருப்பேன், அந்த பெஞ்சுக்குள்ள உட்கார கூட்டிட்டு வந்தேன். நொண்டி வந்தார். நான் நேர வீட்டுக்குள்ள போனேன். கொஞ்சம் பணத்தை எடுத்து என் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். அவர் சொன்னாரு, நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வரல. எனக்கு ஷாக். அவருடைய கோலத்தை பார்த்த உடனே யாரும் இறங்குவார்கள், அவ்வளவு எளிமை அல்ல, ஏழ்மை. நான் கேட்டேன், ஐயா நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டேன். நான் தூத்துக்குடில இருந்து வருகிறேன். உங்க சாப்பாடுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் பூ வியாபாரம் பார்க்கிறார். பூ வியாபாரம்னா பெண்கள் தலையிலே வைப்பதற்கு ஏற்றபடி பூவை எல்லாம் முளம், இப்ப 100, முந்திலாம் முளம், இப்ப 100 ஆகி போச்சுது. அந்த 100 பூ இவ்வளவுன்னு வித்துட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட அவர் நிறைய ஒரு 3 கிலோ பூவை என்கிட்ட கொண்டு தருவாரு. நான் அதை தொடுத்து கொடுப்பேன், தலையில வைக்கிற வண்ணமாக அதை தொடுத்து கொடுப்பேன். 1 கிலோ பூவை தொடுத்து கொடுத்தால் 20 ரூபாய், ஒரு நாளைக்கு 60 ரூபாய். அவர் சொல்லும் போதே அவர் முகத்துல சந்தோஷத்தை பார். 60 தான் பிரதர் கிடைக்கும் அப்படி சொல்லல, 60 ரூபாய். இப்ப 120 ரூபாய் 1 கிலோ பூவை தொடுப்பதற்கு. இப்ப 120 ரூபாய். அவர் எங்க வீட்டுக்கு வந்த காலம் 20 ரூபாய். என் மனைவி ஒரு சத்துணவுல வேலை செய்யறார்கள், உதவி ஆளா வேலை செய்யறாங்க. அதனால அதுலயும் எனக்கு மத்தியான சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, அதுல ஒரு 1600 ரூபாய் வருகிறது. அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்னை குறைவில்லாமல் நடத்துகிறார். குறைவில்லாமல். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாய் போச்சுது. இவ்வளவு குறைவான வருமானத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவர் என்னை குறைவில்லாமல் நடத்துகிறார். அவர் சொன்னாரு, பிரதர், ஒரு காலத்துல என்னால நடக்கவே முடியாது பிரதர். நீங்க நீ நடந்து வந்ததை பார்த்திருக்கலாம். நொண்டி தான் வந்தேன். இப்ப எங்க ஊர் மெயின் ரோட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இன்டீரியரா இருக்குது. அப்ப அங்க நான் பைக்ல தான் கொண்டு ஒருத்தர் உதவி கேட்டு விட்டுட்டு போனாங்க. நான் ரொம்ப பலகீனமானவன், கட்டில விட்டு என்னால எழும்பவே முடியாது. ஆனா ஆண்டவர் இப்போ என்னைய கெத்தி நொண்டியாவது நடக்கின்ற பலனை கொடுத்ததுனால மாசத்துக்கு 2 நாள் ஒரு தோல் பை போட்டிருந்தாரு. தோல் பை நிறைய டிராக்ஸ், துண்டு பிரதியை வச்சிருந்தாரு. நான் மாசத்துக்கு 2 நாள் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, பாட்டு படிக்க தெரியாது. அதனால இந்த துண்டு பிரதியை நான் கொடுத்து அநேக ஊழியத்தை செய்து வருகிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாய் போச்சுது. அவருடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பே கிடையாது, அதற்கு ஏற்ற கோலங்கள் இல்லை. அவரும் மிகவும் ஏழ்மையானவர். நான் உடனே என் விசிட்டிங் கார்டு அவர் கையில கொடுத்து, ஒருவேளை இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படாம இருக்கலாம், என்றாவது ஒரு நாள் தேவைப்பட்டால் நீங்க என் வீட்டுக்கு வராண்டா. நான் தூத்துக்குடியில் உள்ள மேக்சிமம் நிறைய ஆலயங்கள்ல நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். நிறைய பேர் தெரியும் எனக்கு. மெல்கி என்கிட்ட கேட்க மாட்டானா என்று எதிர்பார்க்கிற அநேக வசதி படைத்தவர்கள் உண்டு. அதனால நீங்க தேவைன்னு சொன்னீங்க, எனக்கு கால் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வீடு தேடி உதவி செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதுவரைக்கும் ஒரு போன் கூட என்ன செய்யல, வரல. சதனா எனக்கு அவர் சொன்ன அந்த கான்செப்ட், அவ்வளவு ஏழ்மையிலும் நடக்க முடியாதவனாயிருந்த எனக்கு நடக்கின்ற பலனை கொடுத்தாரே, அதற்காக ஆண்டவருக்கு என்று எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் எனக்கு உருவாக்கினார். அதைத்தான் இந்த பாட்டு சொல்லுகிறது. நித்தம் நானுமே உம்மை போற்றியே புத்தம் புதிய பாடல் என்றும் பாடிட கிருபையின் காலம் ஆதாயம் செய்து வருகையிலே வானில் மகிழச் செய்வீர். அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் நம்ம பாட போகிறோம்.
நித்தம் நானுமே உம்மை போற்றியே புத்தம் போதிய பாடல் என்றும் பாடிட. நித்தம் நானுமே உம்மை போற்றியே புத்தம் போதிய பாடல் என்றும் பாடிட. கிருபையின் காலம் ஆதாயம் செய்து வருகையிலே வானில் மகிழச் செய்வீர். கிருபையின் காலம் ஆதாயம் செய்து வருகையிலே வானில் மகிழச் செய்வீர். காலம் உமது கரத்தில் தேவா கிருபை தாரும். உந்தன் சித்தம் போல் என்னை என்றும் நடத்திடும். ஒரே ஒரு கோரஸை பாடி நாம் அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்ல போகிறோம். பாட்டுத்தாளுக்கு பின்னால பல்லவி 3 தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல அப்படிங்கிற அந்த பாடலை பாட போகிறோம். தேவன் நமக்கு தந்த பயமுள்ள ஆவி அல்ல. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. பாடலுடைய வரிகள் வேத வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:7 நாம் வாசித்து பார்த்தால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சில நேரங்களிலே மக்கள் கேட்பார்கள், நீங்கள் ஆவியானவருடைய நிறைவை பெற்றிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்பாங்க. சிலர் ஆமாம்பாங்க, சிலர் இல்லைம்பாங்க. அதுக்காக தான் நாங்கள் காத்திருப்பு கூட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் கேட்பார்கள், ஆவியானவருடைய நிறைவை நான் பெற்றுக்கொண்டால் அதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்பாங்க. உடனே சிலர் சொல்லுவாங்க, ஆவியானவர் என் மீது பலமாய் இறங்கும் பொழுது நான் இருக்கிற இடமே தெரியாம நிலைகுலைந்து ஆடுவேன். நிலைகுலைந்து ஆடுவேன். பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிற இடத்துல கட கட கடன்னு கையால காலை தட்டி அதற்கு ஏற்றபடி இசைகளை அமைக்கும் பொழுது அவங்க ஆடுறதும் பாடுறதும் நம்ம பார்க்க முடியும். கேட்டா ஆவி நிறைஞ்சாச்சுது சதனா. இன்னும் சிலர் சொல்லுவார்கள், ஆவியானுடைய நிறைவு எனக்குள்ள வரும் பொழுது நான் புரியாத சில பாஷைகளை நான் பேசுகிறேன், அப்படி அந்நிய பாஷையை பேசுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு இருக்கோ இல்லையோ, நீங்க அந்நிய பாஷையை பேசுறீங்களோ பேசலையோ, இருக்கிற இடம் தெரியாம ஆடுறீங்களோ ஆடலையோ சதனா. இந்த லெந்து காலத்துல நாங்க ஒரு கிராம பகுதி, அங்கெல்லாம் தெரு ஜப கூட்டம் நடக்கும். தெரு ஜப கூட்டம் ஒரு வாரத்துக்கு ஒரு தெரு அப்படின்னு போட்டு அதை பார்த்தீங்கன்னா அந்த தெரு முழுவதும் அன்னைக்கு முடிஞ்ச உடனே சாப்பாடு. அந்த 7 வாரமும் 7 இடத்துலயே அந்த தெருக்காரன் அதை போட்டான், இந்த தெருக்காரன் இதை போட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே சாப்பாடு கூட்டம் நல்லா நடக்கும். சில ஊழியர்கள் வந்து ஆவியானவரை இறக்குவாங்க. ஆவியானவரை இப்ப இறங்கும், ஆண்டவரை இறங்கும், உடனே மக்கள் ஆடுவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா நல்ல நேரம் பக்கத்தில் உள்ள சாக்கடையில் உள்ள வேண்டியது பக்கத்தில் உள்ளவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. ஆவியானவர் இப்படி நம்மை அலைக்கழிக்க மாட்டார். ஆவியானவருடைய நிறைவை நாம் பெற்றிருப்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுகிறது. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. ஆவியானவருடைய நிறைவு எனக்குள்ளே இருக்கும் என்றால் எனக்கு என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது.
நான் ஆவியில துள்ளவும் செய்வேன், பயப்படவும் செய்வேன் அப்படின்னா நான் பெற்றிருக்கிற ஆவியை சோதிச்சு பார்க்கணும். தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். நான் எல்லா சபைக்கும் கன்வென்ஷனுக்கு போவேன், நான் இருக்கிறது CSI. ஆனா நான் எல்லா சர்ச்சுக்கு என்னை யார் யார் கூப்பிடுகிறாங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் அதுக்குன்னே ஒரு நேரத்தை ஒதுக்கிடுவாங்க. இப்படி ஆடிட்டு கிடக்கிற நிறைய பேரை தனியா பார்த்து பேசினா சின்ன சின்ன விஷயத்திற்கும் அவர்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் நமக்கு ஊற்றப்படுவதனுடைய நோக்கமே நாம் பயமற்றவர்களாக இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் இரண்டாம் மரணமாகிய கந்தகம் நிறைந்த ஒரு இடத்திலே அவர்கள் பங்கடைவார்கள். பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்கு எங்க இடம் இல்லை? பரலோகத்துல இடம் இல்லை. சரிதானா? பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா பரலோகத்துல இடம் இல்லை. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கமே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை நம்ம பெற வைக்கணும். அப்ப நித்திய ஜீவனுக்கு நம்ம போனோம்னா பயமற்ற வாழ்க்கை வேணும். ஆண்டவர் சீஷர்களை தெரிந்து கொண்டார். எந்த இன்டர்வியூவும் வைக்கல, சரிதானா? எந்த தேர்வும் வைக்கல. என் பின்னே வாருங்கள் அப்படியே வந்தாங்க. அழைத்த அவர்களை, பின்னால வந்த அவர்களை ஒவ்வொரு வகையான சிச்சுவேஷன் மூலமாகவும் ஆண்டவர் அவர்களை உறுதிப்படுத்தினார், விசுவாசத்திலே நிலைத்திருக்க செய்தார். ஒவ்வொரு வகையான அற்புதத்தின் மூலமாய், கானாவூர் கல்யாணத்தின் மூலமாய் சீசர்கள் அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள். அப்படியெல்லாம் நம்முடைய வசனம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. எனினும் இந்த சீசர்கள் பயந்தாங்கொள்ளிகள் தான். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாச்சு, கல்லறையில கொண்டு வச்ச பிற்பாடு பெண்களுக்கு இருந்த தைரியம் கூட ஆண்களுக்கு இல்ல. சரிதானா? இப்போ அந்த சீசர்கள்ட்ட போய் இயேசு உயிர் தெழுந்த செய்தியை போய் ஆண்டவர் பெண்கள்கிட்ட சொல்ல சொன்னார். அப்போ ஆண்கள்லாம் எங்க கிடந்தாங்க? யூதர்களுக்கு பயந்ததினால் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறாங்க. சரிதானா? இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது அவர் கூட சேர்ந்து போவதுக்கு ஆள் இல்லை. காரணம், அந்த அடி எங்க மேல விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம். அப்படி பயந்தாங்கொள்ளிகள் தான் இந்த சீசர்கள். இந்த பயந்தாங்கொள்ளிகளை அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, நீங்கள் மேல் வீட்டு அறைகளை காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அவர்கள் அமர்ந்திருந்தார்கள், ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தினார். அந்த பலப்படுத்தப்பட்ட பிற்பாடு எங்கேயாவது ஒரு இடத்திலே சீசர்கள் பயந்தார்கள் என்று சொல்லவில்லை, தைரியமாக சொன்னார்கள், இந்த இயேசுவை தேவன் நீங்கள் கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவ்வளவு தைரியம் எங்கே இருந்து வந்தது? ஆவியானவருடைய நிறைவு. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாம் பயப்படுகிறோம். பயமுள்ள ஆவியை நம்மை விட்டு ஆண்டவர், சொல்லுங்க, பயம் இருந்தா நான் இன்னும் ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள இருந்தா நம்ம பயப்பட மாட்டோம். தேவைகளை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, வியாதிகளை குறித்தோ, எவைகளை குறித்தும் நாம் பயம் கொள்ள மாட்டோம். எப்படியும் நம்மை நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வோடு கூட நாம் ஆண்டவரை சேவிக்க முடியும். அவன் தேவன் நமக்கு தந்தது, சொல்லுங்க, சொல்றதுக்கே பயமா இருக்கோ? பயமுள்ள ஆவி அல்ல. சரிதானா? எப்பமெல்லாம் பயம் வருதோ அப்பமெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிடணும், ஆண்டவரால் அனுப்பப்படாத இன்னொரு ஆவி எனக்குள்ள வந்துட்டது. அதுக்கு பேர் தான் பிசாசின் ஆவி. பிசாசின் ஆவி நமக்குள்ள வந்துச்சுன்னா பயம். அந்த பயம் நமக்குள்ள வந்தா இயேசுவின் நாமத்திலே எதிர்த்து நிற்க வேண்டியது. அதுக்காக யாரையாவது போய் ஜெபம் பண்ணணும், யாராவது நம்ம தலையில கை வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாமவே இயேசுவின் நாமத்தில் அந்த பயத்தின் ஆவிகளை எல்லாம் கடிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. அப்ப பயத்தின் ஆவியை ஆண்டவரிட்டு நம்மை விட்டு அகற்றுகிறார். அந்த பாட்டு சொல்லுகிறது பாருங்கள், தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, அதுக்கு பதிலாக அவர் பலனுள்ள ஆவியை தருகிறார். பலனுள்ள ஆவி சத்தான உணவுகளின் மூலமாய் வரக்கூடிய பலன் அல்ல. நான் சொன்னேன், 2-4 மாசத்துக்கு முன்னால மறுபடியும் அந்த மாரண்டகள்ளி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு உபவாச கூட்டம். 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30க்கு முடிஞ்சது. முடிஞ்ச உடனே ஒருத்தர் வந்தாரு. அண்ணே, உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டாரு. நான் என் வயசை சொன்னேன். எனக்கு அந்த வயசு தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. சொல்லிட்டு அவர் சொன்னாரு, டாக்டர் சொல்லிட்டாரு,
என்னையெல்லாம் 5 நிமிஷத்துக்கு மேல நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க 3 மணி நேரம் அது பாட்டுக்கு நிக்கிறீங்களே. அதுக்கு நான் எந்த பிராக்டிஸும் பண்ணல. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். சரிதானா? சில நேரங்களில் மீட்டிங் முடிஞ்ச உடனே குறுக்கு நமக்கு நல்லாவே அறியதான் செய்யும். அவ்வளவுதான், அடுத்த மீட்டிங்க்கு ஆண்டவர் தயார்படுத்தி விடுவார். நேற்றும் வந்து கேட்டாங்க, எப்படின்னா உங்களால 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்க முடிகிறது என்று சொல்லி. கிறிஸ்து இயேசு நமக்கு தரக்கூடிய பலன், ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய பலன். எந்த ஒரு மீட்டிங்கை கூட நான் என்னுடைய பலகீனங்களை காரணம் காட்டி நான் கேன்சல் பண்ணதே இல்லை. போய்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனாலதான் தேவன் நமக்கு தந்திருக்கிறது பலனுள்ள ஆவி. பலனுள்ள ஆவி. ஆண்டவர் நமக்கு பலனாய் இருக்கும் பொழுது நாம ஏன் சோர்ந்து சோர்ந்து. கோயம்புத்தூருக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன். பலமுறை அங்கே என்ஜிஓ காலனி 1500க்கும் அதிகமான மக்கள் வரக்கூடிய ஒரு ஆலயம். அங்கே ஒரு வீட்டில் தான் தங்கி இருப்பான். அவங்க ஒரே ஒரு பையன், அவன் கனடாவில் செட்டில்டு. அப்போ அந்த அக்கா தான் எனக்கு காஃபி சோறு எல்லாம் தருவாங்க. திடீர்னு அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது, அண்ணே நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ஒன்று காரியத்தை ஆரம்பித்தாங்க. பெண்கள் பலவீனம் உள்ள பாண்டம் அப்படின்னு போட்டிருக்கு பைபிளில். உண்மையா பொய்யான்னு கேட்டாங்க. பெண்கள்லாம் யாரா? பலவீனம் உள்ளவர்கள். சரிதானா? சரியா போய் உண்மையா பொய்யா? ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். நான் என்ன சொல்ல சாப்பாடு தருது அந்த அக்கா. அவங்க சொல்றதுக்கு நம்ம ஆமா தான் போட்டு ஆகணும். நான் கம்முன்னு உட்கார்ந்தேன். உடனே அந்த அண்ணன் சொன்னாங்க, அண்ணே பலவீனம் உள்ளவர்கள் என்றால் அது வாயில காட்டலையே. அவங்க பார்த்தீங்கன்னா வாய் மட்டும் பலவீனமாவே இருக்க மாட்டுங்க. புழு 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 புழுன்னுட்டு என்ன பேச்சு பலவீனமாக இருக்கு ஐயா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரிதானா? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறது பலனுள்ள ஆவி. பலனுள்ள ஆவி. பலனுள்ள ஆவினா சண்டை போடுறதுக்கு அல்ல. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். சரிதானா? பொறுமையா இருக்க பலன் வேணும். அன்பா இருக்க நமக்கு பலன் வேணும். நேசிக்கப்பட முடியாதோரை நேசிப்பதற்கு நமக்கு பலன் வேணும். ஒருவருடைய நம்முடைய திருச்சபையினுடைய வழக்கத்துல, எங்க திருச்சபை சொல்ல வேண்டுமென்றால், நம்ம டீமுக்கு எதிர்த்து ஓட்டு போட்டவங்க மேல நேசிக்கிறதுக்கும் நமக்கு பலன் வேணும். இதுக்கெல்லாம் ஆவியானவருடைய பலன் இருந்தாதான் முடியும். அப்ப தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. அது நம்ம மறுபடியும் நம்ம பாட போகிறோம். சாதாரண தேவன் நமக்கு தந்தது சொல்லுங்க பயமுள்ள ஆவி அல்ல. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. ஒரே ஒரு காரியத்திற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நம்ம கடந்து செல்ல போகிறோம். எத்தனையோ ஆண்டுகளாக நாம் நம்முடைய ஆலயத்திலே வந்து நாம் ஜெபித்திருப்போம். ஜெபித்திருக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறாரா என்றால் இல்லை. அதனால கேட்கப்படாத ஜெபம், அப்படி கேட்கப்படாத ஜெபத்திற்கு நாம நன்றி செலுத்தணும். கேட்கப்படாத ஜெபத்திற்கு இப்படி ஒரு அனுபவம் நமக்குள்ள வந்துச்சுன்னா, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையேங்கிற கவலை நமக்கு என்ன செய்யாது, வராது. கேட்கப்படாத இள வயதுல இருந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். பெரும்பாலும் உபவாச கூடுகை விழிப்பு ஜெபங்களில் எல்லாம் சாட்சி சொல்வார்கள். நான் இதுக்கு ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அதுக்கு ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என் ஜெபத்தை அது கேட்டார். இப்படி எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கேட்கப்படாத ஜெபம். எங்க ஊர் பக்கத்துல டோனாவூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த டோனாவூர்ல ஏமி கார்மேக்கல் அம்மையார், அவங்க வாலிப பெண்ணா இருக்கும் பொழுது நம்ம கண்ணும் அவங்க கண்ணும் வித்தியாசமா இருக்கும்.
ஐயோ என் கண்ணு மட்டும் வேற மாதிரி இருக்குதே அப்படின்னு கண்ணில் எண்ணெயை வச்சு ஜெபம் பண்ணாங்க. ஆலயத்தில் குறிப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவே இல்லை. இந்தியாவுக்கு வந்த உடனே கடற்கரையில முட்டு போட்டாங்க. நம்ம மக்களை பார்த்த உடனே, நல்ல நேரம் ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்காம போனீரே, அதுக்காக தோத்திரம். நாம் உடனடியாக நம்முடைய காரியங்களை நிவர்த்தி பண்ண வேண்டியவர்கள் என்று நாம் எண்ணுவோம். ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லுவார்கள். ஆலய சில ஹோட்டல்களுக்கு போனோம்னா, எங்க ஊர்ல சில கிராமம், அங்க பார்த்தீங்கன்னா பூரியை சுட்டு வச்சிருப்பாங்க, இட்லியை அவிச்சு வச்சிருப்பாங்க, வடையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. 4 இட்லியை 3 அதெல்லாம் உடனே மடக்கி தந்துடுவாங்க. ஆனால் நகர்ப்புறங்கள்ல அப்படி கிடையாது. என்ன வகையான தோசையை கேட்குறோமோ சுட்டு தருவாங்க. என்ன வகையான சிக்கன் நமக்கு டேஸ்ட் வேணுமோ அதை போட்டு தருவாங்க. இதே போலதான் ஆண்டவர்கிட்ட நான் என்ன ஜெபம் பண்றேனோ அது உடனடியாக கேட்கணும் அப்படிங்கிறத நம்முடைய எண்ணம். சில நேரம் கேட்க மாட்டான். நம்முடைய ஞானம் என்பது குறுகினது. நாம் உடனடியாக நம்முடைய காரியங்கள் நிவர்த்தி பண்ணப்பட வேண்டும் என்று நாம நினைப்போம். ஆண்டவரோ இன்னும் சில காலங்கள் கழித்து நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியும். பவுல் ஜெபம் பண்ணினார். தன்னை விட்டு அந்த முள்ளு நீங்க படணும்னு ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கல. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு ஜெபம் பண்ணார். கேட்கல. கேட்டிருந்தால் நமக்கு பாவ விமோச்சனம் கிடையாமல் போயிருக்கும். எனக்கு சின்ன வயசுல ஒரு பெரிய ஆசை. என்னுடைய தகப்பனார் ஒரு ராணுவ அதிகாரி. நான் இள வயதிலிருந்து நல்ல விளையாடுவேன். நான் 1976, 77, 78களில் 78, 79 சென்னையில் தான் இருந்தேன். கராத்தே படித்தேன், குங்ஃபு படித்தேன். நிறைய வகையான விளையாட்டுகளை இணங்கி விளையாடுவேன். ஏகப்பட்ட மெடல் எல்லாம் வச்சிருக்கிறேன். அதனால எனக்கு இராணுவத்திலேயோ அல்லது காவல்துறையிலையும் கண்டிப்பா வேலை கிடைக்கும், அப்படிதான் என்னுடைய ஆசை. அதுக்கு தான். ஆனா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவே இல்லை. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவே இல்லை. நான் விரும்பாத வேலை ஆசிரியர் வேலை. ஏன்னா என்னுடைய தாயார் வாழ்க்கை முழுவதும் அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்தார்கள். நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர்கள். அப்பெல்லாம் மெட்டர்னிட்டி லீவ் 1 மாசம் தான். இப்போ 1 வருஷம். அந்த 1 மாசம் முடிஞ்ச உடனே மறுபடியும் 2 மாசம் மெடிக்கல் லீவ் போடுவாங்க. அதுக்கு பிறகு மெடிக்கல் லீவ் காலியா போயிடும். அதனால நாங்க சரியான விவரம் கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாலே தொட்டில கொண்டு பள்ளிக்கூடத்துல போட்டுருவாங்க. அப்ப எனக்கு விவரம் தெரிஞ்ச உடனே நான் முழிச்ச இடம் இதுதான், பள்ளிக்கூடம் தான். அதுக்கு பள்ளிக்கூடத்து வாத்திமாருக்கு ஏகப்பட்ட பியூன் உண்டு. எல்லா பிள்ளைகளும் உதவி செய்வாங்க. சரிதானா? தொட்டில் ஆட்டுறதுக்கு, தொட்டில் பிள்ளைகள் எடுக்கிறதுக்கு எல்லாம் கிராமங்கள்ல நல்ல வசதியா இருக்கும். அங்க உடல் உழைப்புக்கு வழியே இல்லை. வாய் தான் போட்டு கத்திட்டு கிடக்கணும். நான் விரும்பாத வேலை ஆசிரியர் பணி. ஆண்டவர் அதைத்தான் செய்ய வச்சாரு. சரிதானா? நாம் ஜெபம் பண்ணின இராணுவத்திலேயோ காவல்துறையிலேயோ எனக்கு என்ன செய்யல, ஏகப்பட்ட சர்டிபிகேட் இருந்தும் எனக்கு கிடைக்கல. நான் திருப்பி பார்க்கிறேன், ஒருவேளை எனக்கு அப்படி இருந்திருந்தால் இப்படி ஒரு பணியை செஞ்சிருக்க முடியவே முடியாது. உடனடியாக பெர்மிஷன் வேணுமா, அது எங்க வேலை தான். உடனடியாக லீவு வேணுமா, அது எங்க வேலை தான். நான் வேலை பார்க்கிற காலத்தில் எல்லாம் மும்பை பொழுது சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமை மட்டும் லீவ் போடுவேன். மத்தியானம் 1 மணிக்கு மதுரையில் ஃப்ளைட்டு. அங்க போய் வெள்ளி சனி ஞாயிறு கூட்ட முடியும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12 மணிக்கு ஃப்ளைட்டு ஹைதராபாத், அங்கிருந்து மதுரையில இருந்து நான் ஊருக்கு போறதுக்கு முன்னால போயிட்டு இருக்கும் பொழுது எப்படின்னு தெரியும் 1 மணி நேரம் லேட் ஆகும்னு. உடனே தலைமை ஆசிரியர்கிட்ட, ஐயா எனக்கு 1 மணி நேரம் அனுமதி வேணும். உடனே சாங்ஷன் கிராண்டட். இதுல ஊழியத்திற்கு ஏற்ற ஒரு பணியை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். 150 கிலோமீட்டர் தூரத்துல தினம் எனக்கு மீட்டிங் இருந்தாலும் 4:20க்கு பள்ளிவிட முடியும், 4:45க்கு வீட்டுக்கு வருவேன். 5 மணிக்கு காரை ஸ்டார்ட் பண்ணாலும் 6, 7 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துருவேன். அப்ப ஆண்டவர் நம்மை குறித்து முன் திட்டம் வைத்திருந்ததுனால என் ஜெபத்தை கேட்டு எனக்கு இராணுவத்திலேயோ காவல்துறையிலேயோ வேலை என்ன செய்யல, தெரியல. அப்ப ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு நோக்கம் உண்டு. நாம் குறுகின ஞானத்தின்படி ஆண்டவரை இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் ஆண்டவரே, அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்போம். ஆண்டவரோ நம்மை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். கேட்கப்படாத ஜெபம் என்று ஒன்று இருந்தால் அதெல்லாம் நினைச்சு நான் கேட்டது ஒண்ணு, ஆண்டவரே நடந்தது ஒண்ணு, ஆனா அதுவும் நன்மைக்கு ஏதுவாக
என் ஜெபத்தை கேட்டிருந்தா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்காது. என் ஜெபத்தை கேட்டிருந்தா நான் இப்படிப்பட்ட ஒரு படிப்பை நான் படித்திருக்க முடியாது. என் ஜெபத்தை கேட்டிருந்தா நான் இப்படிப்பட்ட ஒரு தொழிலை செய்திருக்க முடியாது. நான் என் ஜெபத்தை கேட்டிருந்தால் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கப்படாத ஜெபங்களுக்காக நம்ம நன்றி செலுத்த ஆரம்பித்து விட்டோமே என்றால் அதை விட ஒரு மகிழ்ச்சியான காரியம் வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் கண்களை மூட போறோம். சில நிமிடங்கள் நீங்கள் இந்த ஆலயத்தில் ஜெபித்த காரியங்கள் ஏராளம் உண்டு. ஆனா எல்லா ஜெபங்களும் கேட்கப்பட்டிருக்காது. அப்ப கேட்கப்படாத ஜெபங்களுக்காக அதற்கு பதிலாக ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தினார்? கேட்காமலேயே நம்ம நடத்தி இருக்கிறாரே. ஆண்டவர் நம்ம நடத்தி இருக்கிறாரே. கேட்கப்படாத வாலிபத்தில் கேட்ட, நான் படிச்சா இந்த காலேஜில் தான் படிப்பேன்னு நினைச்சிருக்கலாம், படிச்சா இந்த குரூப் தான் படிப்பேன்னு நினைச்சிருக்கலாம், வேலை பார்த்தா நான் இப்படிப்பட்ட வேலை தான் பார்ப்பேன்னு நினைச்சிருக்கலாம். கம்ப்ளீட் டோட்டல் சேஞ்ச். நீங்க கேட்டதுக்கும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். ஆனால் அது நன்மைக்கு ஏதுவாக நடத்தியிருக்கிறே ஆண்டவரே, நன்மைக்கு ஏதுவாக நடத்தியிருக்கிறீரே. எல்லாரும் வாய்களை திறந்து தோத்திரம் ஆண்டவரே, நன்மைக்கு ஏதுவாக நடத்தியிருக்கிற தயவிற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடான கோடி தோத்திரம் ஆண்டவரே. உந்தன் சித்தம் நடத்தும் கர்த்தாவே நீர் நித்தம் என்னை உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் யெகோவா எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் யெகோவா எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் யெகோவா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 57வது ஆண்டவரே இந்த சபை நாளிலும் நாங்கள் உம்முடைய பாதபடியை நோக்கி ஓடி வர எங்களுக்கு உதவி செய்தீர். சாக்குப்போக்கு சொல்லக்கூடிய நிறைய சூழல்கள் உண்டு ஆண்டவரே. எனினும் நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்தி இருக்கிறீர், அற்புதமாய் நடத்தி இருக்கிறீர், மகிமையாய் நடத்தி இருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி தோத்திரம் ஆண்டவரே, கோடான கோடி தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் கேட்க போகிற அந்த நிமிட செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதியும். எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீரோ அவ்விதமாகவே நீர் எங்களை நடத்த போகிற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில் 7:30 மணி முதல் 8 மணி வரையிலும் என்னுடைய செய்திகள் நம்பிக்கை தொலைக்காட்சியில கடந்த 10 வருஷமா வந்துகிட்டு இருக்குது. ஒருவேளை இதெல்லாம் உங்க வேலை நேரங்கள், படிக்கிற நேரங்கள், நீங்க வீட்டை விட்டு காலையிலேயே போயிருவீங்க. எனினும் அதை பார்த்து அநேகர் என்னோடு கூட தொலைபேசியிலே தொடர்பு கொள்வார்கள். பெனியேல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. பெனியேல் அது ஹோல் தமிழ்நாட்டில் ஒரு 6 வகையான செட்டப் பாக்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் சாயங்காலம் 4:30 முதல் 5 மணி வரைக்கும் வந்துகிட்டு இருக்குது. 2 வருஷமா வந்துகிட்டு இருக்குது. அதுவும் நீங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு முன்னாலே வந்துட்டு போயிடும். சரிதானா? அது மாத்திரமல்ல, எப்பொழுது வேண்டுமானாலும் என்னுடைய செய்திகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் பாட்டுத்தாளில் அதனுடைய முழு விவரங்களையும் நான் போட்டிருக்கிறேன். பிளேலிஸ்ட்ல போய் லவ் ஜாய் டிவி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வரும். அதை நீங்க எப்போ டவுன்லோட் பண்ணி எப்போ தொட்டாலும் போதும் என்னுடைய சேனலை நீங்க பார்க்க முடியும். வீட்டில் நிறைய பேர் வீட்டில் இப்போ ஆண்ட்ராய்டு டிவி வைத்திருக்கிறோம். அதில் ஒரு 2-3 ஓடிடியில் நாங்கள் என்னுடைய செய்திகளை, என்னுடைய ஆப்பை நாங்கள் கொடுத்துருக்குறோம். நோவா ஐபி டிவி அப்படின்னு ஒன்று, தமிழ் கிறிஸ்டியன் சேனல் டிவி அப்படின்னு ஒன்று, பி கிளவுடு அப்படின்னு சொல்லி ஒன்று, அப்படின்னு நிறைய சேனலில் கொடுத்துருக்குறோம். வாய்ப்புள்ளவர்கள் நீங்கள் அதை பார்த்து கொள்ள உங்களை அன்பாக வேண்டுகிறேன். தினந்தோறும் ஒரு 2.5 நிமிட வீடியோ மெசேஜஸ்
அதுவும் கடந்த 8 வருஷமா அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் அனுப்புனது 2851வது செய்தியை நான் அனுப்பியிருக்கிறேன். அவ்வளவு செய்திகளும் என்னுடைய யூடியூப்ல உண்டு. நான் பாடின பாடல்கள் எல்லாமே என்னுடைய யூடியூப்ல உண்டு. வாய்ப்புள்ளவர்கள் நீங்கள் அதை பார்த்து கொள்ள உங்களை அன்பாக வேண்டுகிறேன். என்னுடைய பெயர் மெல்கிசேதேக். இது என்னுடைய ஊழியத்தினுடைய 41வது ஆண்டு. இத்தனை ஆண்டுகளாய் ஆண்டவர் அருமையாக ஒரு 7-8 திருமண்டலங்களை சுற்றி வரக்கூடிய வாய்ப்பை பல ஆண்டுகளாக ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரர் துரை அவர்கள் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வருவேன். எனினும் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வருவதற்கு செயலர் அவர்கள் மூலமாய், போதகர் அவர்கள் மூலமாய் வரக்கூடிய வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நான் ஒரு சிறிய செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஆலயத்தை கொடுத்தார். 57வது ஆண்டுகளுக்கு முன்பதாக 4 பேர் இருந்தாங்க. 4 குடும்பம் இருந்துச்சு. இப்ப 800 குடும்பங்கள் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் மும்பை தாராவில நல்ல மெய்ப்பன் ஆலயம் இருக்குது. அங்க போய் பார்த்தேன். அங்க யார் யாரெல்லாம் அந்த திருச்சபையினுடைய பெயர்கள் எல்லாம் வரிசை எழுதி போட்டிருக்கிறாங்க. எலெக்ஷன் வரும்னு எழுதி போட்டிருக்கிறாங்க. நான் பார்த்தா எல்லாம் திருநெல்வேலி சேர்ந்த ஊர். ஒவ்வொரு ஊரை, எங்க ஊரை சுத்தி இருக்கிற ஊர் பேரெல்லாம் போட்டு இந்த ஊர்ல 10 பேர், இந்த ஊர்ல இத்தனை பேர் அப்படின்னு லிஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க. 1600க்கும் அதிகமான மக்கள் அங்கே வருகிறார்கள். அதே போல உங்களுக்கும் ஆண்டவர் ஆரம்ப காலத்தில் இருந்ததை விட ஆண்டவர் எவ்வளவோ நம்மை நடத்தி இருக்கிறார், எவ்வளவோ நம்மை உயர்த்தி இருக்கிறார், எவ்வளவோ நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நான் இந்த இடத்திற்கு வரும்போது இருந்த நிலைமைக்கும் இப்பொழுது நாம் இருக்கிற நிலைமையை எண்ணி பார்த்தால் டோட்டலி சேஞ்ச், கம்ப்ளீட்டா ஆண்டவர் என்னை இப்படியெல்லாம் நான் இருப்பேன், இப்படியெல்லாம் எனக்கு இருக்கும் நான் நினைச்சே பார்க்கல. ஆண்டவர் என்னை மகிமையாக ஆசீர்வதித்து இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், பாதுகாத்து இருக்கிறார், அரவணைத்து இருக்கிறார். நினைப்பதற்கு மேலாக ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஒரே குடும்பமாக இருந்து நடத்துகின்ற ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்து இருக்கிறார். ஆலயத்தின் மேன்மை அப்படிங்கிற தலைப்பிலே நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமான செய்தியை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் ஆலயத்தை நேசிக்கிறோம். ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டிலே நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ ஒரு சகோதரர் சொன்னார், இப்ப நாம தான் ஆலயமா இருக்கோம் ஐயா, பிறகு எதுக்கு ஆலயத்துக்கு போவேன்? நம்மளே ஒரு ஆலயம் தானே, பிறகு எதுக்கு ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னு ஒரு கேள்வி. நம்முடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்த, சபை கூடி வருதலை விட்டு விடாது இருக்க, ஒருவருடைய அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு இந்த ஐக்கியம் நம்முடைய ஆலயத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. சரிதானா? இப்ப அயல் நாட்டுக்கெல்லாம் போயாச்சுன்னா ஒருவேளை தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து அங்க ஐக்கியம் பயங்கரமா இருக்கும். தமிழ் பேசுறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. பிறகு கொஞ்ச காலத்தில் பிறகு அந்த மாவட்டம் இந்த மாவட்டம் ஒரு பிரிவு வந்துடும். அது வழக்கமா வரக்கூடிய ஒண்ணு. இன்னும் அந்த கொஞ்ச நேரம் ஆலயம் முடிஞ்ச பிற்பாடு டீ காஃபி எல்லாம் குடிச்ச ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாற்றம், எங்களுடைய அன்புகளை எல்லாம் ஆலயத்தின் மூலமாக நாங்கள் பேசிக்கொள்வதற்கு அது ஏதுவாக காணப்படுகிறது என்று சொல்லிக் கொள்கிறார்கள். சில குறிப்புகளை உங்களுடைய சிந்தனைகளுக்குள் இருக்கும்படியாக தெரிந்த வேத பகுதியின் மூலமாய் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆலயம் நம்முடைய வேதனையை மாற்றக்கூடிய ஒரு இடம். நம்முடைய ஆலயம் வேதனையை மாற்றக்கூடிய இடம். இன்னைக்கு நிறைய பேர் வெளியில சிரித்து கொண்டிருக்கிறார்கள், உள்ளத்திலோ பயங்கரமான வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் வாழ்க்கை முழுவதும் அழுகைதான். ஒரு அம்மா சொன்னாங்க, நான் அழுறதுக்குனே ஒரு நேரம் வச்சிருக்கிறேன், குளிக்கும் போது அழுது தீர்த்துருவேன், அதுக்கு பிறகு அழுக வராது. மற்றபடி நான் அழுததை பார்த்தா எல்லாரும் என்ன அப்படின்னு கண்டுபிடித்து விடுவார்கள். அவ்வளவு துக்கம் எனக்குள்ள இருக்குது. இந்த ஆலயம் நம்முடைய வேதனைகளை மாற்றக்கூடிய இடம். வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே வரக்கூடிய ஒரு தெரிஞ்ச வேத பகுதி இவ்விதமாக சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். 18வது வசனத்தை அதனுடைய கடைசி வரி சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. யார் அவள் என்று கேட்டால் அன்னாள் என்று சொல்ல முடியும். குழந்தையை இல்லாதவளாக இருந்தால்,
குழந்தை பேற்றை கையில வாங்கின பிற்பாடு அவளுக்கு துக்கம் போயிற்று அப்படின்னு சொல்லல. அல்லது ஆண்டவர் அவளோடு பேசினார், உனக்கு கண்டிப்பா அடுத்த ஆண்டிலே ஒரு குழந்தை உண்டுன்னு வாக்கு பண்ணினார், அதனால அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று என்ன செய்யல, சொல்லல. யாரும் எந்த உறுதியும் கொடுக்கல. எனினும் எந்த காரியம் அவளை வேதனைப்படுத்தியதோ, எந்த காரியம் அவளுடைய வாழ்க்கையில மன குமுறல்களை கொண்டு வந்ததோ, தன்னுடைய கணவரால் கூட திருப்திப்படுத்த முடியாத ஒரு நிலை அவளுக்கு இருந்தது. எப்பொழுது ஆலயத்திற்குள்ளாக வந்து தன்னுடைய இருதயத்தை எல்லாம் கொட்டி தீர்த்தாளோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய ஆலயத்திற்குள் வந்து, முதலாவது அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். எந்தெந்த காரியங்கள் நமக்கு மனபாரம் கொடுக்கிறதோ, இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து அழுது தீர்த்து விடுவீர்களே என்றால், அதற்கு அப்புறம் நம்ம துக்கமுகமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆலயம் நம்முடைய வேதனையை மாற்றக்கூடிய இடம். இன்னைக்கு நிறைய பேர் இதை புரியல. அது அந்த அவரு கூட்டம் நடத்துறாரு, அங்க போனாதான் வேதனை போகும், இவரு கூட்டம் நடத்துறாரு, அங்க போனாதான் வேதனை போகும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருடைய பாதபடியிலே வந்து ஜெபிக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப குறைந்து போச்சுது. ஒரு வாலிபனோடு பேசி கொண்டிருந்தேன். அவனை கேட்டேன், தம்பி உங்களுக்கு ஜெபிக்கிற வழக்கம் இருக்குதா அப்படின்னு ஒரு கேஷுவலா ஒரு கேள்வியை கேட்டேன். உடனே அவன் சொன்னான், பாருங்க, என்ன அங்கிள் நீங்க இன்னும் அப்டேட் இல்லாம இருக்கிறீங்களே அப்படின்ட்டான். என்னைய பார்த்து, அப்டேட் இல்லாம இருக்கிறீங்களே, எனக்கு ஒன்றும் புரியல, என்னையா அப்டேட்டு அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். முந்தையெல்லாம் உங்க ஊர்ல நீங்க வயல் நிலங்களை வச்சிருக்கும் போது எதை வச்சு விழுந்தீங்க? மாட்டை வச்சு ஏர் பூட்டி விழுதோம். தண்ணி இறைக்கும் போது எப்படி இறைச்சிங்க? மாட்டை வச்சு கமலை வச்சு இறைச்சோம். அதுக்கு பிறகு ஆயில் மோட்டார், அதுக்கு பிறகு கரண்ட் மோட்டார். அந்த கரண்ட் மோட்டர் உங்களுக்கு வந்து அப்பப்போ நீர்மட்டம் உயரும் பொழுதும் நீர்மட்டம் குறையும் பொழுதும் அந்த மோட்டரெல்லாம் மேலே தூக்கணும், பிறகு கீழே இறக்கணும். அது ஒரு பெரிய வேலை. இப்போ இப்போ நீர்மூழ்கி மோட்டார் உள்ள போட்டா போட்டது தான். தண்ணி கூடினாலும் பிரச்சனை இல்லை, குறைஞ்சாலும் அப்டேட் ஆயிருக்கா இல்லையா? ஆயிருக்கு. முந்தினா நீங்க எப்படி அறுவடை செய்தீர்கள்? ஆட்களை வச்சு அறுவடை செய்தோம். அதை களம் என்று சொல்லுவார்கள். அங்க வந்து ஆட்கள் அடிக்கணும், அதை துடைக்கணும், புடைக்கணும், சொல வச்சு வீசணும். இப்போ ஃபுல்லா அறுத்து தள்ளி ஒரு நெல் வீட்டுக்கு வராது. அவ்வளவு அங்கேயே அறுப்போம், அந்த ஆளை வேலை செஞ்சிருவோம், விலைக்கு போட்டுருவோம். அப்டேட் ஆயிருக்கா இல்லையா? ஆயிருக்கு. முந்தியெல்லாம் நீங்க இட்லி தோசை செய்யும் போது என்ன செய்வாங்க? ஆட்டுக்கல்ல கடந்து கடாபுடா கடாபுடான்னு ஆட்டுவாங்க. இப்போ என்ன வந்துடுச்சு? கிரைண்டர், மிக்சி. இப்போ உங்க வீட்டில் இருக்கிற கிரைண்டரையும் மிக்சி நீங்க பயன்படுத்துறீங்களா? இல்ல, ஃபார்மாலிட்டிக்கு முக்கில் தான் கிடக்குது. நாங்க வாங்குறது மார்க்கெட் மாவு. அதுவும் இப்ப மாறி போய் அப்டேட் ஆகி 10 ரூபாய்க்கு ஒரு இட்லி, காலையிலே இட்லி வந்துருவான், இடியாப்பம் வந்துருது, ஊருக்குள்ள வந்துருது, பூரி செட்டு வந்துருது. எதுக்கு போட்டு ஆட்டுவானே, எதுக்கு போட்டு இட்லியை செய்வானே, சட்னியை வைப்பானே, சாம்பாரை வைப்பானே, 10 ரூபாய்க்கு ஒரு இட்லி வந்துருது. அப்டேட் ஆயிருக்கா இல்லையா? அதே போல அவன் சொல்றான் பாருங்க, எனக்கு பக்குன்னு ஆகி போச்சுது. அதே போல நான் இப்ப ஜெபம் பண்ணுவதற்கு நேரத்தை நான் எடுக்கிறதே இல்லை. என் உழைப்புக்கு மட்டும்தான் நேரம் கொடுக்கிறேன். என் வருமானத்துல சில பகுதிய எனக்குன்னு ஜெபிக்கிறதுக்கு ஆளை வச்சிருக்கேன். ஐயா, எப்படி துட்டை கொடுத்தா இட்லி கிடைக்குதோ அதே போல நான் துட்டு கொடுத்தா ஜெபிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அப்டேட் ஆயிட்டு அப்டேட் ஆயிட்டு இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துல வந்து ஜெபிக்கிற வழக்கம் இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஜெபிக்கிற வழக்கம் இல்லை. நம்ம ஜெபிச்சோம்னா, நானும் என் மனைவி அடிக்கடி வந்து ஆலயத்துக்குள்ளதான் எந்த காரியம் நம்மை பாரப்படுத்துகிறதோ உடனே ஆட்களை வந்து முட்டு போட்டு அழுது தீர்த்துருவோம். ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் நம்முடைய மன துக்கத்தை மாற்றுகிற இடம். சதனா. இரண்டாவது, நம்முடைய ஆலயம் நம்முடைய சரீர வேதனையை மாற்றக்கூடிய இடம். ஒருவேளை சுருக்கமா சொல்லணும்னா அது ஒரு மருத்துவமனை என்று கூட என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம். சரீரத்தில் பலகீனமாய் வந்தவர்கள் எல்லாம் சுகத்தோடு என்ன செய்திருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள். வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள்,
லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 12வது வசனத்திலே 18 ஆண்டுகளாய் கூனியாய் இருந்த ஒரு பெண். இயேசு கிறிஸ்து வாராரையா, இயேசு கிறிஸ்து அந்த ஜெப ஆலயத்திற்கு வரும் பொழுது எந்த விளம்பரமும் கிடையாது. எந்த விளம்பரமும் கிடையாது. இன்னைக்கு ஏதாவது ஒரு ஊழியர்கள் வந்து விட்டால், அற்புத சுகம் அளிக்கிற ஊழியர் கூட்டத்தை கூட்டுறதுக்குன்னு எப்படிலாம் விளம்பரம் பண்ணணுமோ பண்ணிருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்திற்கு வரும் பொழுது விளம்பரம் கிடையாது. ஆனால் அந்த பெண்ணோ சரீர பலகீனங்கள் காரணம் காட்டாம அந்த ஆண்டவருடைய ஆலயத்திற்கு, ஜெப ஆலயத்திற்கு ஒழுங்கா வரக்கூடியவா. அவளுடைய கூனை காரணம் காட்டினா வந்திருக்க முடியாது. அதனாலதான் சங்கீதத்துல 91 இப்படி ஒரு வசனம் வரும், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். இப்ப கூனியாய் வந்தவள் நிமிர்ந்து செல்லுகிறாள். அவளுக்கே தெரியாது. அவ ஒரு முறை கூட, ஆண்டவரே எல்லாரும் நிமிர்ந்து நடக்கிறாங்களே, நான் மட்டும் குனிஞ்சு நடக்கிறேனே, கேட்கவே இல்லை. ஆலயத்திற்கு வந்தவள் சுகமாக்கப்பட்டு செல்லுகிறாள். இந்த ஆலயத்தில் அவ்வளவு பெரிய மகிமை என்ன செய்கிறது இருக்கிறது. 2020 ஜனவரி முதல் ஞாயிற்றுக்கிழமை. அப்ப என்னுடைய சிறுநீரகம் தோல்வி அடைந்த நேரம். அடிக்கடி நான் ரொம்ப நேரம் படிக்க முடியாது. எங்க ஆலயத்தில் நான் இருந்தா கீபோர்டு போடுவேன். ஒரு பாட்டு படிக்கிறதுக்குள்ள 4 மடங்கு தண்ணியை குடிக்கணும். அப்போ நான் நற்கரணை திருவிருந்து எடுக்கணும். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இன்னைக்கு உம்முடைய ஆலயத்தில் போய் உம்முடைய இரத்தத்தையும் உம்முடைய சரீரத்தையும் நான் பானம் பண்ணும் பொழுது ஒரு புதிய பலன் எனக்கு வேணும். இன்னையில இருந்து ஒரு பெரிய மாற்றம் வரணும் ஆண்டவரே. நடக்க முடியாதவனாய் பலகீனமாய் இருக்கிற என்னுடைய சரீரங்கள்ல ஒரு மாற்றம் வரணும். என்ன ஆச்சரியம், அன்னைக்கு மாறின என்னுடைய சரீரம் இன்ன வரைக்கும் மாறி இருக்குது. ஆண்டவருடைய ஆலயம் நம்முடைய சரீர பலகீனங்களையும் மாற்றக்கூடியது. சரிதானா? 2 காரியம் சொன்னேன். ஒன்று வேதனையை மாற்றும் இடம், 2வது சரீர வேதனையை மாற்றும் இடம். முதல்ல மனவேதனை, 3வது இந்த ஆலயம் தேவ சத்தம் கேட்கின்ற இடம். தேவ சத்தம் ஆலோசனை பெறுகிற ஒரு இடம். ஒரு 4 ஊழியர்கள் சேர்ந்து ஒரு களக்காட்டு மலையில போய் நாங்க ஜெபம் பண்ணுவதற்காக போனோம். ஜெபம் பண்ணுவதற்கு முன்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்க ஊழிய சம்பந்தமான சில காரியங்களை நாங்க பேசிக்கிட்டோம். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, ஆனே போன வாரம் எங்க ஊர் கோயிலுக்கு நான் என் நண்பன் வந்தான்னு கூட்டிட்டு போனேன். என் ஜெபம் எல்லாம், ஆண்டவரே இன்னைக்கு பண்ணக்கூடிய ஜெபம் என் நண்பனுக்கு பயனுள்ளதா இருக்கட்டும், என் பையனா என்னுடைய நண்பனை தொடட்டும், இதுதான் என்னுடைய ஜெபமா இருந்துச்சு. அங்க போனா உப்பு சப்பே கிடையாது. எதுல? பிரசங்கத்துல உப்பு சப்பே இல்லை. அவர் சொல்லுதாரு. அதனால ஆலயம் முடிஞ்சிட்டு நாங்க வீட்டுக்கு வரும் பொழுது, என்ன பிரதர் பிரசங்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவன் நண்பர்கிட்ட கேட்கவே இல்லை. இருந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டியப்பா அப்படின்னு அவர் என்னைய வந்து நக்கலா பேசிடுவாரோன்னு எனக்கு பயம். ஆனா அவரு பேசினாரு, உண்மையிலே ஆண்டவர் எனக்காக பேசினார் அப்படின்னு. யார் பேசினாரு? அவருடைய நண்பர் பேசினார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. எனக்கு உப்பு சப்பு இல்லாத ஒரு செய்தி, என்னுடைய நண்பனுக்கு பயனுள்ள ஒரு செய்தி. அப்போ பிரசங்கிக்கிறவர்களால் செய்தி அல்ல, கேட்கின்றன. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே இன்றைய செய்தி மூலமாய் எங்களுடைய சிந்தையை தொடக்கூடிய அளவிலே நம்முடைய செய்திகள் இருக்கட்டும்னு சொல்லி எத்தனை பேர் நீங்க வந்து ஜோமுன்ட்டு வந்தீங்களோ தெரியல. அது மார்க் போட்டு போமே, ஒழுங்கா பேசுறாரா இல்லையா, என்னமோ தெக்க இருந்து ஒருத்தர் வாராரா அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கீங்களோ தெரியல. நாம் கவனத்தோடு கேட்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளின் மூலமாய் தெளிவாக பேசுவார். நாம் நேற்று முந்தின நாள் 2 நாள் திருநெல்வேலி பக்கத்துல அரோமா நகர்ல கன்வென்ஷன். நேற்று நான் 2வது நாள் கூட்டத்துக்கு போனேன். ஒரு சகோதரர் வந்தார், அண்ணே நேத்து நீங்க பண்ண பிரசங்கத்தை நானும் என் மனைவி வீட்டுல உட்கார்ந்து மறுபடியும் நாங்க தியானிச்சு பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு சவாலா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மாறாத மனம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு செய்தி கொடுத்தேன். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த ஆலயத்தில் வரும் பொழுது ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலமாய் நம்மோடு இடைபடக்கூடியவர், நம்மோடு நடத்தக்கூடியவர், நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர், நம்மை பலப்படுத்தக்கூடியவர். சரிதானா? அப்ப ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்குள்ள வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நீர் என்னோடு பேசும்,
சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி ஆண்டவர் வசனங்களை தந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். 1978 இருந்து நான் ஊழியம் பண்றேன். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது 84. அன்னையிலிருந்து இதுவரைக்கும் நான் ஒரு சொப்பனம் பார்த்தது கிடையாது, ஒரு தரிசனம் பார்த்தது கிடையாது. ஆனா செய்திகளின் மூலமாய், வேத வசனத்தை வாசிப்பதின் மூலமாய் ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் வழிநடத்தப்படுகின்ற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். நிர்விசாரமாய் இருக்கும் பொழுது வேத வசனத்தின் மூலமாய் எச்சரிக்கப்பட்டிருக்கிறேன். பாதை தெரியாமல் தடுமாடும் பொழுது வசனத்தின் மூலமாய் நான் பாதை காட்டப்பட்டிருக்கிறேன். எனவேதான் ஆண்டவருடைய ஆலயம் அவருடைய சத்தம் கேட்கக்கூடிய ஒரு இடம். வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4, 6, 8 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தால், சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுகிறாரு. ஏலிக்கு கேட்கல, ஒரே ஆலயத்துல தான் படுத்து கிடக்கிறாங்க. ஆனா சாமுவேலுக்கு கேட்ட சத்தம் கேட்கல. அப்ப ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்கிற எண்ணங்களோடு நாம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டவருடைய ஆலயம் தேவ எச்சரிப்பு பெறக்கூடிய ஒரு இடம். ஆண்டவருடைய ஆலயம் நமக்கு பல எச்சரிப்புகள், சில நேரங்களிலே சில எச்சரிப்பான செய்திகள். மதுரையிலே நாகமலை புதுக்கோட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால பெரியவாரம் 4 நாள் அங்கே கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். அது ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கமிட்டி மாறிட்டு இருக்கோம். அங்கே ரெவரண்ட் மாணிக்கம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஆனால் எனக்கு ஒரே பேஜாரா இருக்கனே அப்படின்னார். என்னையா, கடிந்து பேச முடியல, வசனத்தை உறுதியா சொல்ல முடியல. உடனே சொல்லிருந்தாங்க, எங்களை எல்லாம் கடிந்து கொள்வதற்காக நாங்க உங்களுக்கு சம்பளம் தரல, ஆறுதலா 4 வார்த்தையை நறுக்குன்னு பேசிட்டு போனா போகும், அல்லது அடுத்த மாசமே நம்மளை தூக்கி விட்டுருவோம். சரிதானா? இன்னைக்கு தேவனுடைய எச்சரிப்பு வேத வசனங்களின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. நான் எத்தனையோ முறை எச்சரிப்பு பெற்றிருக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தின் மூலமாய் வேத வசனங்களின் மூலமாய் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த வேத பகுதி இவ்விதமாக சொல்லுகிறது பாருங்கள். யோவான் 2:16 நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆண்டவர் ஒரு நாள் ஆலயத்திற்குள்ள வருகிறார். தேவ ஆலயத்தை ஆண்டவர் 2 முறை சுத்தம் பண்ணினார். ஊழியத்தினுடைய ஆரம்ப காலத்திலும் சுத்தம் பண்ணினார், ஊழியத்தினுடைய இறுதி காலங்களிலும் அவர் சுத்தம் பண்ணினார். ஆரம்ப காலத்திலே அவர் சுத்தம் பண்ண வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது 16வது வசனத்திலே, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக மாற்றாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்திலே மார்க் 11:17 என்னுடைய வீட்டை கள்ளர் குகை ஆக்காதிருங்கள் என்று சொல்லுகிறார் இறுதி வேளையிலே. இந்த 2 இடங்களிலும் வாசிக்கு பார்க்கும் பொழுது அங்கு வேதவசனம் சொல்லுகிறது, காசுக்காரருடைய காசுகளை எல்லாம் கொட்டி பலகைகளை கவிழ்த்து ஆண்டவர் கவிழ்த்தும் போடுகிறார். அவன் தேவ எச்சரிப்பு நமக்கு வரும் பொழுது அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து நாம் நம்மை மாற்றிக்கொள்வோமே என்றால் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வாழ்வு ரொம்ப வித்தியாசமானது. இந்த எச்சரிப்பு நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா, அவருடைய ஆலயத்தில் தான் என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும். அவருடைய ஆலயத்தில் தான் நமக்கு கிடைக்கும். சரிதானா? கடைசியா ஒன்று சொல்ல போறேன், அவருடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். அதனாலதான் நம்ம எல்லாரும் அசனம் என்ன செய்யறோம், ஐக்கிய விருந்து. சில இடத்துல ஐக்கிய விருந்து, சில இடத்துல அசனம். எங்களுக்கு முதல்ல எங்க ஏரியாக்கள் அசனம் வந்துச்சுன்னா லிஸ்ட் வந்துடும், வாட்ஸ்அப்ல லிஸ்ட் வந்துடும். அந்த ஊர்ல எங்க அசனம், அந்த ஊர்ல அங்க அசனம். அதுக்குன்னு ஒரு வேனு, அதுக்குன்னு ஒரு ஆட்டோ, 10 பேர் சேர்ந்து ஒரு ஆட்டோல பிடிப்பாங்க. அங்க உட்காந்தும் சாப்பிடுவாங்க, அள்ளிக்கிட்டு என்ன செய்வாங்க, அங்க உட்காந்து சாப்பிடுறது. வீட்டுக்கு 2 நாளைக்கு தேவையான சாப்பாடையும் வாங்கிட்டு வருவாங்க. 2 நாளைக்கு ஆட்டு மாட்டுக்கும் காணும். ஏன்னா எல்லாம் பையிலையும் சாக்குலையும் அண்டா குண்டாலெல்லாம் வாங்கிட்டு இது வருவாங்க. எங்களுக்கு வழக்கமா ஒரு அக்கா இருக்கிறாங்க, அவங்களும் வாங்கிட்டு வந்து தந்துருவாங்க. ஏக்கா நீங்க இந்த ஒரு சாப்பாடை பாருங்க. ஐக்கியமாய் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம நம்முடைய ஆலயத்தில் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நம்ம இப்ப கண்களை மூட போறோம். சதனா, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு சில காரியங்களை நம்மோடு கூட பேசி இருக்கிறார், பாடல் வழியாக பேசி இருக்கிறார். இதெல்லாம் நினைவு கூர்ந்தவர்களாய், இது என்னுடைய வேதனையை மாற்றும் இடம். யார் யாரெல்லாம் மனபாரத்தோடு இருக்கிறீங்களோ தெரியாது.
மன நெருக்கடிகளில் இருக்கிறீங்களோ தெரியாது. எதுவரைக்கும் நான் புலம்பிக் கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என்னுடைய வேதனை என்னை விட்டு மாறாமல் இருக்கும்? ஐயோ, எனக்கு இவைகளை நினைக்கும் பொழுதெல்லாம் மனம் பேதலிக்கின்றதே என்று நீங்கள் எண்ணுவீர்களே என்றால், இன்னைக்கு அந்த வேதனைகள் மாறக்கூடிய ஒரு நாளாக இருக்கட்டும். இன்னைக்கு அந்த மன வேதனைகள் மாறட்டும். தேவனுடைய சன்னிதானத்திலே போய் எவைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பாரமாக இருக்கிறதோ அவைகளை எல்லாம் கொட்டி தீர்த்து விடுங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆச்சரியத்தை நமக்கு கிருபையாக தரக்கூடியவர். சரீரத்தில் ஒருவேளை பலகீனமாக வந்திருப்பீர்களே என்றால், ஆண்டவரே என்னுடைய பலகீனங்கள் நீங்களும் ஆண்டவரே, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் சுமந்த ஒன்றை நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, பலகீனமாய் வந்தவர்கள் பலகீனத்தோடு அல்ல, பலத்தோடு செல்ல அந்த பலகீனத்தின் கட்டுகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் விடுவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பலகீனமாக இருந்தாலும் அவைகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று செல்வதற்கு நீர் கொடுக்க போகிற மிகப்பெரிய கிருபைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் உம்முடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது உம்முடைய சத்தத்தை கேட்கின்றவர்களாய் என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபித்து வரும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிற ஆண்டவர். எச்சரிப்பான காரியங்களை கேட்கும் பொழுது நாங்கள் உடனடியாகவே அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எப்படியெல்லாம் இந்த ஆலயத்தின் மூலமாய் எங்களுடைய ஐக்கியத்தை நாங்கள் வெளிப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நாங்கள் வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாரும். நல்ல ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையினாலும் கிருபையினாலும் எங்களை வழிநடத்துகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். 57வது இந்த பண்டிகையை நாங்கள் ஆசரிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு கிருபையாக தந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தின் மூலமாய் நாங்கள் எங்களுடைய வேதனைகளை மாற்றிக்கொள்ள, மனபாரங்களை போக்கிக் கொள்ள, எச்சரிப்பை பெற்று எங்களுடைய வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்ள, எங்களுடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்த, சுற்றியுள்ள மக்களுக்கெல்லாம் சாட்சியாய் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு திருச்சபையாக இருக்க நீர் உதவி செய்ய போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய கூடுகைக்குள்ளாக வந்து கலந்து கொண்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல போதகருக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல கமிட்டி அங்கத்தினர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கமிட்டியினுடைய ஆண்டவரே, திருச்சபையினுடைய வளர்ச்சி கண்டு அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் நம்முடைய ஒத்தாசை கூட இருக்க போகிறதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உடைய மகிமையின் பிரசன்னம், மாறாத கிருபை எங்களை தாங்கட்டும், வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் எண் 6வது பாடலை நாம் பாடப்போகிறோம். அப்பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்கை நாம் சேகரிப்போம். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கிடும் பாடல் பாடப்படுகிற பொழுது அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்பொழுது ஆண்டவருடைய ஊழியர்களுக்காக காணிக்கை எடுக்கப்படும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். பலிபீடத்தில் இறங்கிடும் அக்கினியே, எங்கள் தேசத்திலே பொழுதே இறங்கிடும் தெய்வமே, எலியாவின் பலிபீடத்தில் இறங்கிடும் அக்கினியே, எங்கள் தேசத்திலே பொழுது இறங்கிடும் தெய்வமே, அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே, அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே.
வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே என் வாழ்க்கையையும் உங்க அக்கினியா சந்தியும் தெய்வமே. மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே என் வாழ்க்கையையும் உங்க அக்கினியால் சந்தியும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அன்போடு அழைத்த போதகருக்காய் கமிட்டி உறுப்பினர் ஒவ்வொருவரையும் மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருச்சபையார் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது நம் அருமையான ஊழியர் அவர்களை நாம் வரவேற்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உண்மையாகவே இந்த செய்தி மிகுந்த ஒரு பயனுள்ள செய்தியாக ஆலயம் நமக்கு எந்தெந்த வகையிலே நமக்கு உதவி செய்கிறது என்பதை மிக தெளிவாக, இன்னும் சொல்லப்போனால் செய்திக்கு முன்பதாக இருந்த அநேக நடந்த நிகழ்ச்சிகள் வழியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வல்லமையான காரியங்களை நாம் செய்கிறார், நினையாத நாழிகையிலே ஆண்டவர் எப்படி செய்வார் என்பதை எல்லாம் மிக அருமையாக சொன்னார்கள். ஆகவே ஐயாவர்களுக்கு எங்கள் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரையும் அவருடைய மகன் அவர்களையும் அது மாத்திரமல்ல அவருடைய ஊழியங்களையும் ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆக இந்த நாளில் நம்மோடு கூட கலந்து கொண்டு நம்முடைய ஆலயத்துடைய 57வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நம்மிடத்தில் கலந்து கொண்டு மிக சிறப்பான தெய்வ செய்தி அளித்த அருமையான தெய்வ ஊழியர் டாக்டர் மெல்கிசேதேக் ஐயா அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பிலே நாம் கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு வரவேற்போம். இந்த நாளிலும் இந்த முதல் நாள் கூட்டத்திற்கு நிறைய பேர் வருவோன்னு எதிர்பார்த்தோம். பரவாயில்ல, ஓரளவு கூட்டம் வந்திருந்தாங்க. அண்ணன் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு வாய்ப்பு இருந்தால் கொடுங்கன்னு. ஐயா மூலமாக அதை கர்த்தர் வாய்க்க கருவி செய்தார். ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு அருமையான செய்தி. எவ்வளோ நேரம் சில இடத்துல ஊரில் எல்லாம் 3 மணி நேரம் பேசுவேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் 3 மணி நேரம் பேசுனீங்கன்னா நாளைக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. அதனால என்னுடைய சர்ச்சை பற்றி எனக்கு தெரியும். என்னதான் நம்ம எவ்வளோ பெரிய ஸ்பீக்கரை கூப்பிட்டாலும் அப்படி தான் வராங்கன்னா ஒரு அருமையான சத்தியங்கள். இன்னைக்கு காலையில் தான் அவங்க நேற்று ஒரு கூட்டம் முடித்து இந்த பஸ்ஸு கிடைக்காத சூழ்நிலையிலையும் ரொம்ப சிரமப்பட்டு கரெக்டாக வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ அண்ணன் அவர்களுக்கு குறிப்பாக அதை சொன்னது நம்ம துரைராஜ் அண்ணன். அவங்க 2 பேர் நீண்ட நாள் நண்பர்கள். அண்ணன் ஒரு எளிய ஒரு ஊழியக்கார். அது அவங்க நல்ல வசதியாக இருந்தாலும் அவங்க எந்த காணிக்கை எதுவுமே எதிர்பார்க்க. நான் கூட கேட்டேன் எவ்வளோ கொடுங்க. அதெல்லாம் ஐயா சொன்னாங்க ஊழியக்காரரை நம்ம கனப்படுத்தணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இந்த சிரமத்தின் மத்தியிலும் 3 நாள் விடுமுறையில் நிறைய பேர் டூர் போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. சர்ச்செல்லாம் வேண்டாங்க, ஆண்டு விழாவாது ஏதாவது. நாங்கள் 3 நாள் மூணாறு போகிறோம், குற்றாலம் போகிறோம், ஊட்டி கொடைக்கானல் போகிறோன்ட்டு போயிட்டாங்க. வந்திருக்கிற உங்களை நீங்கள் ஆலயத்தின் பால் பற்றுக்கொண்டு இந்த 57வது ஆண்டு விழாவில் கண்டிப்பாக நம்ம மாலையில் எவ்வளோ வேலை இருந்தாலும், நமக்கு எவ்வளோ பர்சனலாக வேலை இருந்தாலும் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக நெஞ்சார்ந்த நன்றியை சேகரக்குழுவின் சார்பாகவும் ஆயர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலயம் முடிந்து போகும்போது உங்களுக்கு ஒரு சிறிய காஃபி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் அதை அறிந்து செல்லும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆயிரம் ஜெபித்து நிறைவேறும். நாளைய தினமும் கூட்டம் 6:30 மணிக்கு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அது ஐயா தான் ஒழுங்கு பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாங்க. அதுவும் இதே டைமுக்கு முடிச்சிருவோம், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஆகவே
நாளை உங்கள் தெரிந்தவர்களையும் நண்பர்களையும் அழைத்து வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளும். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த மகிழ்ச்சியான இரவு நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஆலயம் எங்களுக்கு அடைக்கல பட்டணமாக, ஆண்டவரே எங்களுடைய மன வேதனையை தீர்க்கிற இடமாக, எங்களுடைய உடல் வேதனையை தீர்க்கிற இடமாக, ஆண்டவரே எங்களுடைய எங்களை திருத்துகிற ஒரு இடமாக இருக்கிறது என்பதை அருமையான செய்தியின் வழியாக நாங்கள் கேட்டோமே சுவாமி. ஆண்டவரே, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவன் உங்களிலே வாசமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி பவுலடியில் கேட்டது போல சுவாமி, ஒரு அருமையான இறை செய்தியின் வழியாக எங்களுடைய ஆலயத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள நீர் இந்த நாளை கொடுத்தபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக 57 ஆண்டுகால இம்மானுவேல் குடும்பத்தினருடைய விசுவாச பயணத்திலே தேவரீர் நீர் ஆண்டவரே எப்பொழுதும் உடனிருந்தீரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக நேரங்களிலே இந்த ஆலயம் அவர்களுக்கு ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருந்திருக்குது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற அருமையான ஊழியரை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயாவை நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரையும் உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, அவர் செல்கின்ற இடங்களெல்லாம் உங்களுடைய கிருபை அவரை தாங்கி வழிநடத்தட்டும் சுவாமி. இன்னும் ஆண்டவரே, உங்களுடைய இறையரசை விரிவாக்கம் செய்கின்ற பணியிலே ஐயாவை தொடர்ந்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான பாடல்கள், கருத்து நிறைந்த பொருள் நிறைந்த பாடல்களையும் ஆனால் கேட்பதற்கு துணை செய்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு இறை மக்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆலயத்துக்குள்ளே வந்து வெளியே செல்கிற பொழுது அவர்கள் நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் செல்ல கிருபை தாருங்க. இந்த இரவை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இரவிலே விஷப்பூச்சின் கடிகளோ, திருடல் அபாயமோ, கெட்ட கனவுகளோ, திகிலை உண்டாக்கும் சம்பவமோ, மரண பயங்களோ, எந்தவித நாசம் மோசம் ஒன்றும் எங்களை அணுகாமல் நல்ல நெத்திரையை கொடுத்து அடுத்த நாள் காலையில் துதிக்கும் துதியோடு எழுந்து எங்கள் அனுதின வேலைகளை பார்க்க கிருபை தாருங்க. நாளைய தினத்தினுடைய அந்த இசை வழி நடிச்சதுக்காக நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம். நாளைய தினத்தில் செய்தி கொடுக்கிற தாசருக்காக நாளைய தினத்தில் மக்கள் அநேகர் வந்து பயன்பெற கிருபை ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்கள் ஆலயத்தையும் தொடர்ந்து நீர் ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் வழியில் நடத்தும், காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மனத்தாழ்மையாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கிய வழிநடத்தல், கூட்டுறவு, சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம் பிள்ளைகளோடும், பிள்ளைகளின் பிள்ளைகளோடும், அவர்கள் சுக வாழ்வோடும், குறிப்பாக நம்முடைய ஆலயத்தோடும் அந்த வளர்ச்சியோடும் தேவனுடைய நாமத்தின் மகிமையோடும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நின்று நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். Thank you so much. Thank you.